Hello students, welcome you to this live session. So in today's class, we are going to learn volume 2. Already நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. Yesterday we had a discussion volume 1. நிறைய students அதை attend பண்ணியிருந்தீங்க. And many students would watch that video later, right? I know Tamil medium students also watching that. So bilingual இருக்கும். So you can inform your friends also, you can invite your friends. The link உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அனுப்பி கொடுங்க. So let them also get the benefit. So what we do here, இன்னைக்கு செகண்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய அந்த 6 சாப்டர்ஸ், சாப்டர் நம்பர் 7லேருந்து சாப்டர் நம்பர் 12 வரைக்கும் கோ த்ரூ பண்ணுவோம். ஒவ்வொரு சாப்டர்லையும் என்னெல்லாம் மெயின் ஏரியாஸ் யூ டு ஸ்டடி அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எவ்ரி சாப்டர் சம் சாம்பிள் சம்ஸ் வி டூ, ரைட்? நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே யூ கேன் சென்ட் இட் டு அஸ். த நெக்ஸ்ட் லைவ் கிளாஸ், நாளைக்கு லைவ் கிளாஸ் கிடையாது, நீங்கள் ஃபுல்லாக படிங்க. டே ஆஃப்டர் டுமாரோ, தட் இஸ் ஆன் மண்டே, நமக்கு அடுத்த லைவ் கிளாஸ் இருக்கும். அதில் ஒன்லி நீங்கள் கேட்கக்கூடிய டவுட் சம்ஸ். சப்போஸ் நமக்கு டவுட் இல்லாமல் இருக்கலாம், பட் இன்னொரு ஸ்டூடெண்ட் டவுட் கேட்கும்போது நமக்கு அது யூஸ்ஃபுல். நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ மண்டே அந்த கிளாஸ் இருக்கும். அகெயின் உங்களுக்கு டியூஸ்டே டைம் இருக்குல்ல, மார்னிங் செஷனில் வால்யூம் 1 ரிவைஸ் பண்ணுங்கள், ஆஃப்டர்நூன் வால்யூம் 2 ரிவைஸ் பண்ணுங்கள். தென் வெனஸ்டே கோ அண்ட் ரைட். ஓகே, ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். So as I said earlier, yesterday we had first volume revise பண்ணோம். அது பார்க்காதவங்க அந்த நம்ம திங்க் எக்ஸலண்ட் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். Some of the students may be today the first time attending this class, right? So இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. You can like the video and it will be useful to you. Okay, whenever we go on live or any new videos நம்ம போடும்போது உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். So it will be useful to you. இப்போ நாங்கள் 11th, already 12th we had live classes like this. இப்போ நம்ம 11th எடுக்கிறோம், இன்னும் ஒரு கிளாஸ் எடுப்போம். அதுக்கு பிறகு 10th ஸ்டாண்டர்ட் ஆல்சோ வில் பி டேக்கிங் லைவ் கிளாஸஸ். அவங்களுக்கு 2 நாள் தான் பிரேக், பட் அந்த 2 நாள் வி தாட் ஆஃப் டேக்கிங் 3 கிளாஸஸ். இங்கிலீஷ் எக்ஸாம் முடிகிற அன்னைக்கு ஈவினிங், தென் நெக்ஸ்ட் 2 more classes, ஸோ யூ கேன் இன்ஃபார்ம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தோஸ் ஆர் இன் 10th ஸ்டாண்டர்ட். ஓகே, அவங்களுக்கும் அது லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் கிளாஸ் ஆன் மண்டே. கம்ப்ளீட் ரிவிஷன் சாப்டர் நம்பர் 1லேருந்து சாப்டர் நம்பர் 12 வரைக்கும் எல்லா கான்செப்ட்ஸ் ஃபார்முலா ரிவைஸ் பண்ணுவோம். ப்ளஸ் நீங்கள் கேட்கக்கூடிய டவுட் சம்ஸ். ஓகே, இந்த டவுட் சம்ஸ் எல்லாம் 5 மார்க்குக்கு ஒரு கலெக்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அது நீங்கள் படிங்க. டெஃபினட்டாக 35 out of 35 வாங்கலாம். 12th ஸ்டாண்டர்ட் வி ஆர் கிவன் அ கலெக்ஷன். எக்ஸப்ட் அதில் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பேப்பரில் பார்த்து நிறைய நியூஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல, அதில் நிறைய கிரியேட்டர் கொஸ்டின், நிறைய புக்குக்கு வெளியிலேருந்து வந்தது. ஓகே, இட் இஸ் காமன் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? அதில் ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐதர் ஆர் 5 மார்க்கில் 2மே அவுட் சைட் த டெக்ஸ்ட் புக்காக இருந்தது. அது தவிர மீது எல்லாமே நம்ம கொடுத்த கலெக்ஷன்லேருந்து தான் வந்தது. அதுபோல் உங்களுக்கும் கொடுத்துருக்கோம். ஐ எம் ஷுவர் அது நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 35 out of 35 வாங்கிடலாம். அதில் கூட உங்களுக்கு எதாவது டவுட் சம்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் சென்ட் யுவர் டவுட்ஸ் டு அஸ். ஸோ வி வில் ஹெல்ப் யூ. எந்த நம்பருக்கு அனுப்பணுங்கிறது ஐ வில் கிவ் யூ ஆஃப்டர் சம் டைம். ஓகே, ரைட். Now we start with chapter number 7, matrices and determinants, அணிகளும் அணிக்கோவைகளும், ரைட்? சரி, இதில் ஒரு ரொம்ப சிம்பிளான டாபிக். அதுவும் ஃபஸ்ட் வால்யூம் எல்லாம் படிச்சுட்டு அப்படியே செகண்ட் வால்யூம் போகும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும்ல. ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் ஐ வாண்ட் டெல் யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது 12th எப்படி இருக்குமோ அப்படின்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் யோசிச்சுட்டு இருப்பீங்கல்ல. ஐ எம் டெல்லிங் யூ 12th இஸ் வெரி வெரி ஈஸி. 11th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா மேத்ஸில் வால்யூம் 1 கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்ல, கொஞ்சம் இல்லை நல்லாவே டஃப் தான் வால்யூம் 1. அதுவும் இந்த ட்ரிக்னாமெட்ரி இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க, ஏன்னா நிறைய சம்ஸ் இருக்கும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் வால்யூம் 1. வால்யூம் 2 வால்யூம் 1 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்ல. சம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இன்டகிரேஷன் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. அதர்வைஸ் வால்யூம் 2 இஸ் கம்பேரிங் வித் வால்யூம் 1. வால்யூம் 2 கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுல. 12th அதை விட ஈஸி, வால்யூம் 2 விட ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நீங்கள் 11th ஆரம்பித்ததே ரொம்ப லேட்டில். லாஸ்ட் மேலே தான் நீங்கள் 10th எக்ஸாமே எழுதுறீங்க. தென் ஜூனில் ஆரம்பித்து நவம்பருக்குள்ளால் 2 புக்கு படிக்கிறது இஸ் ரியலி அ டஃப் டாஸ்க். அது ஏதோ படித்து முடிச்சிட்டிங்க, இப்போ எக்ஸாம் எழுத போகிறோம். 12th இந்த ப்ராப்ளம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. நல்ல 2 months கிடைக்கும். அந்த டைம்லேயே நீங்கள் நிறைய படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். அக்டோபருக்குள்ளால் எல்லா போர்ஷன் படித்து முடிச்சுட்டு தென் வி கோ ஃபார் ரிவிஷன். பீரியாடிக்காக நாங்கள் லைவ் கிளாஸஸ் கொடுப்போம். நீங்கள் அந்த கிளாஸஸ் எல்லாம் கூட அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகே, மேட்ரிக்ஸில் கொஞ்சம் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது டெஃபினிஷன் கேட்டாங்கன்னா அது டெஃபினிஷன் எழுதி எக்ஸாம்பிள் கூட கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு கேட்குறாங்க. டிஃபைன் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் கேட்கலாம். நம்ம என்ன செய்வோம்னா மேட்ரிக்ஸில் சம்ஸ் எல்லாம் போடுவோம். தியரினாலே நமக்கு அலர்ஜியாக இருக்கும்ல. அதே இது ஃபிசிக்ஸ்னா தியரியெல்லாம் படிச்சிருப்பீங்க, சம் பார்த்தா பயமாக இருக்கும். ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ மேத்ஸ்லேயும் தியரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். டிஃபைன் ஏதாவது கேட்கலாம். டிஃபைன் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் உங்கள் மைண்டில் உடனே ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு மைண்டில் வந்து நீங்கள் ஓனாக எழுதிடலாம். இல்லை, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் எப்படி இருக்கும்? டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாம்
சேமாக இருக்கும். இப்போ 7 7 7 மீதி எலமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்? 0. இதுதான் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அப்போ இதுக்கு நம்ம டெஃபினேஷன் எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் இட் மஸ்ட் பி அ யூனிட் மேட்ரிக்ஸில். அப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது எ யூனிட் மேட்ரிக்ஸ் இஸ் செட், சாரி நாட் யூனிட் மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் சேமாக இருக்கணும்ல. ஸோ எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி எ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் if all the elements except the diagonal elements are zeros. Diagonal element தவிர மீதி எல்லாம் என்ன ஆயிட்டுது? 0. and one more condition, அதோட விட்டிங்கன்னா அது diagonal matrix ஆயிரும். இப்போ one more condition, and the diagonal elements are all same. Diagonal elements are same. Then that matrix we call it a scalar matrix. அப்படி எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எழுதிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு 2 மார்க் கையில் வாங்கிடலாம். ஓகே, அந்த டெஃபினிஷன்ஸ் பாருங்கள். இப்போ நான் ஒரு மேட்ரிக்ஸ், இப்போ நான் இது கொடுத்துட்டேன் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இப்போ நான் ஸ்க்ரீனில் ஒரு மேட்ரிக்ஸ் நான் எழுத போகிறேன். நீங்கள் சாட்டில் அது என்ன மேட்ரிக்ஸ்னு, அதுக்கு நேம் என்ன நீங்கள் எழுத போகிறீங்க, ரைட்? ஓகே, லெட் அஸ் see who is giving the right answer first. ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுகிறேன். 7 0 0 6 3 0 -2 4 12. What is the name of this matrix? இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா இது என்ன மேட்ரிக்ஸ்? ஃபாஸ்ட்டாக போடுங்க, அடுத்த நம்ம அடுத்தது போயிடலாம். எஸ், ஸோ பி இன்ட்ராக்டிவ், அப்போ தான் போர் அடிக்காமல் இருக்கும்ல. அப்படி நீங்கள் எப்போ பென் பேப்பர் கையில் வச்சுருங்க. எஸ், கம்பல்சரி. நமக்கு அதில் தான் இல்லை, கம்பல்சரி கிடச்சிட்டுனா போதும், ரைட்? லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு தினேஷ் ஆன்சர் கொடுத்துருக்கான். கார்த்திக் கொஸ்டின் எனக்கே கேட்டிருக்கிறேன், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் ஆனுல்ல. சரி, ஓகே, வெரி குட். இட் இஸ் லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். கண்டிப்பாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we have elements only in the lower part, கரெக்டாக? lower triangle மட்டும்தான் எலமெண்ட்ஸ் இருக்குது, மீதி எல்லாம் என்ன ஆயிடுது? 0. ஸோ திஸ் மேட்ரிக்ஸ் we call it as lower triangular matrix. இப்படிலாம் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் கேட்கலாம்ல, கிரியேட்டர் கொஸ்டின் எங்கே இருந்தோலும் கேட்க மாட்டாங்க. புக் பேக் இருக்குது, நல்லா படிங்க. 20ல் ஒரு 12 கொஸ்டின்ஸ் வந்துடும், அதில் கூட சில சாய்ஸ் எல்லாம் ஷஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, மீதி வரக்கூடிய ஒரு 7 or 8 கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம புரிஞ்சு படிச்சுட்டோன்னு வைங்களா, ஈஸியாக நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ யூ கேன் டூ தட். ஸோ திஸ் இஸ் கால் லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். எஸ், ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்போ அப்பர் ட்ரையாங்குலர் எப்படி இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணிக்கோ. அப்பர் ட்ரையாங்குலர் பார்ட்டில் எலமெண்ட் இருக்கணும், ரைட்? இந்த மூணும் 0வாக இருந்ததுன்னா அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே, ரைட். அடுத்தது, இப்போ எல்லாம் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஐம் கிவிங் எ ஹிண்ட். இது போல் உள்ளலாம் நீங்கள் படிக்கணும். தென், அதாவது ஈஸி டாபிக் நினைக்கிறீங்களா, ஃபுல்லாக படிச்சிருங்க. இப்போ போய் ட்ரிக்னாமெட்ரியில் ஃபுல்லாக படின்னு சொல்ல முடியாது. எஸ்டர்டே கிளாஸ் வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், ஐ ஆஸ்ட் யூ டு லேர்ன் ஆல் த ஃபார்முலா. இல்லை, ஃபார்முலா படி, ஏன்னா நமக்கு ஹையர் கிளாஸஸ் வேணும். அது இப்போ sin 2a கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், sin 30 தெரிஞ்சிருக்கணும், sin a + b தெரிஞ்சிருக்கணும், இல்லை? அதெல்லாம் நம்ம ஹையர் கிளாஸ் வேணும். அப்போ அந்த ஃபார்முலா ஃபுல்லாக படிங்க. சம்ஸ் உங்களால் முடிகிற வரைக்கும் ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் படிங்க. நேப்பியர் ஃபார்முலா, சைன் ஃபார்முலா இதெல்லாம் படிங்க. இன்னொரு கலெக்ஷன் கொடுத்துருக்குறோம், அதை கோ த்ரூ பண்ணுங்கள். சில ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்டர்டே கிளாஸ் வராமல் ஐபிஎல் பார்த்துட்டு இருந்திருப்பீங்கல்ல, ஸோ நீங்களாம் என்ன பண்ணலாம், அந்த வீடியோ அப்புறமா போய் யூ கேன் கோ த்ரூ தட். ஓகே, ரைட், ஃபைன். சரி, இப்போது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் என்னது? யாராவது தெரிஞ்சவங்க சேட்டில் போடுங்க. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க, when can you say it is symmetric? ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும், இல்லை? ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். சிமெட்ரிக்னா, ஸோ ஏ இஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். யூ ஃபைண்ட் ஏ டிரான்ஸ்போஸ். யூ நோ ஹவு டு ஃபைண்ட் ஏ டிரான்ஸ்போஸ்? ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக எழுதணும். இன்டர்சேஞ்சிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக எழுதுங்க, செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதுங்க, தேர்ட் ரோவை தேர்ட். எஸ், ரேஹான் ஹமீத், யுவர் ஆன்சர் இஸ் ரைட். டிரான்ஸ்போஸ், ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ நீங்கள் ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்தால் உனக்கு ஏனே வரணும். தென் வி சே ஏ இஸ் வாட்? சிமெட்ரிக். ஸ்கியூ சிமெட்ரிக்னா ஏ டிரான்ஸ்போஸ் எடுங்க, மைனஸே வரணும். அப்போ சிமெட்ரிக்கா ஸ்கியூ சிமெட்ரிக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னா யூ டேக் டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். If your answer is A, it is symmetric. If your answer is minus A, it is what? Skew symmetric. இது போல சிங்குலர் நான் சிங்குலர் இருக்கு. யாராவது தெரிஞ்சவங்க சேட்டில் போடுங்க. சிங்குலர் மேட்ரிக்ஸ் என்ன கண்டிஷன் தெரியுமா? சிங்குலர் மேட்ரிக்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸ், யா, ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு எல்லா வேல்யூ கொடுத்துருவாங்க, ஏதாவது ஒரு இடத்துல கேன்னு கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு சொல்லிடுவாங்க இட் இஸ் சிங்குலர், ஃபைன் கே. அப்போ சிங்குலர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சிங்குலர்னா 0. எஸ், நான் சிங்குலர் எது? எஸ், நந்தகிஷோர் கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்டேன்.
Determinant A equal to 0. Very good. Yes, Munishwaran. Correct answer. Determinant A 0. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க, அது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருந்தால் தான் நம்ம செக் பண்ண முடியும் அது சிமெட்ரிக் ஆர் சிங்குலர் ஆர் நான் சிங்குலர். அந்த மேட்ரிக்ஸை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த அணியை அணிக்கோவையாக மாற்றணும். யூ கன்வெர்ட் இட் அஸ் அ டிட்டர்மினன்ட் தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்ல. ஒன்லி திங் அந்த ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணி 2 லைன் போடுறீங்க, அவ்வளோதான். சில ஸ்டூடெண்ட்ஸ் மேட்ரிக்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவாங்க. டோன்ட் டூ தட். மேட்ரிக்ஸுங்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட், அந்த எலமெண்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும், ரைட்? இது நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது உனக்கு ஆன்சர் 0ன்னு வந்துன்னா அந்த மேட்ரிக்ஸை என்ன சொல்லுவோம், சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். உனக்கு 6ன்னு வருது, நாட் ஈக்குவல் 0 அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, அந்த மேட்ரிக்ஸ் இஸ் வாட், நான் சிங்குலர். அப்போது இந்த ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சிமெட்ரிக், ஸ்கியூ சிமெட்ரிக், டிரான்ஸ்போஸ் எடுத்து பார்க்கணும். சிங்குலரா நான் சிங்குலரானா யூ ஹாவ் டு ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் A. ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தட். அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் அ சம் ஆஃப் a symmetric and a skew symmetric matrix. கரெக்டா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். 2/2 கொடுத்துட்டு இல்லை ஒரு 3/3 கொடுத்து they can ask us a 5 மார்க் கொஸ்டின். அப்போ இதில் P க்கு வேல்யூ half into A plus A transpose and Q க்கு வேல்யூ half into A minus A transpose. ஈஸியாக அதெல்லாம் நீங்கள் படித்து அதில் மார்க் வாங்கிடலாம். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எங்களுக்கு அப்புறமா அனுப்பி கொடுத்தீங்கன்னா வில் ஹெல்ப் யூ. ஓகே, தென் யூ ஹாவ் டு ஸ்டடி மைனர்ஸ் and cofactor. மைனருக்கும் கோஃபேக்டரும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். என்னது? கோஃபேக்டர்னா we look into the sign also, right? அப்போ கோஃபேக்டருங்கிறது signed minor -1 raised to I plus j mij. அப்போ கோஃபேக்டர் கேட்டால் கூட நம்ம என்ன எழுதுகிறோம், we are writing மைனர் தான் எழுதுகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி -1 raised to I plus, it gives ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு கிடைக்கும். அதெல்லாம் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. 3/3னா ஃபஸ்ட்டில் ப்ளஸ் வரும், மைனஸ் ப்ளஸில். அது எப்படி கிடைக்குது, அந்த பொசிஷன் 1 + 1 2, 2னா ஈவன் நம்பர் ப்ளஸ் வந்துடும் இல்லை. சரி, ஓகே. தென் அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டிய ஃபேக்டர் தியரம் ரொம்ப சிம்பிளானது. எல்லாம் உங்களுக்கு ஆன்சரே தெரியும்ல. ப்ரூவ் தட், அழகாக செய்திடலாம். அது A - Bன்னு வந்தால் நமக்கே பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். A - Bனா புட் A = என்ன கொடுப்போம், B கொடுப்போம். ஆன்சர் 0 வந்துன்னா A - B இஸ் அ ஃபேக்டர். சிமிலர்லின்னு போட்டு மீதி 2 எழுதிடுவோம். B - C, C - A இஸ் ஆல்சோ ஃபேக்டர். அப்புறம் அந்த டிஃபரன்ஸை பார்ப்பீங்க. டிஃபரன்ஸ் 0 வந்துன்னா ஒரு K மட்டும் கொடுப்பீங்க. டிஃபரன்ஸ் 1 வந்துன்னா K into A plus B plus C. 2 வந்துன்னா கொஞ்சம் லெந்தியாக இருக்கும். KL 2 வேல்யூலாம் கொடுக்க வேண்டியிருக்கும்ல. சரி, அது கொஞ்சம் நல்லா பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் டிட்டர்மினன்ஸ் படிங்க. அப்புறம் அந்த கோஃபேக்டருக்கும் அந்த எலமெண்ட்ஸும் அதில் வச்சு 2 ரிலேஷன் இருக்கும். ஒரு எலமெண்ட்டை அதோட கோஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணுறீங்க. A1 into A1 plus A2 into A2, இல்லைனா சே A1 into A1 plus B1 into B1 plus C1 into C1. one row you multiply by its own cofactor, then your answer is determinant A தான். ஒரு ரோ எலமெண்ட்டை சம் அதர் ரோஸ் கோஃபேக்டர் A1 எடுக்கிறீங்க, பட் A2ஓட கோஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணுறீங்க. B1 into B2 plus C1 into C2. அப்படி வந்து எனக்கு ஆன்சர் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஒரு 3/3 டிட்டர்மினன்ட் கொடுக்குறாங்க. ஒரு 3/3 டிட்டர்மினன்ட்ல you are replacing the element by the cofactors. You are replacing every element by the cofactors. Then அதோட ஆன்சர் determinant A the whole square. 3/3 வந்தா ஆக்சுவல் ஃபார்முலா determinant A raised to n - 1. அதை படிச்சிட்டிங்கன்னா எந்த சம்மந்தாலும் நீங்கள் செய்திடலாம், ரைட்? அப்போ 2/2 வந்தால் என்ன வரும், 2 - 1 1ன்னு வரும்ல. அப்போ கோஃபேக்டரில் சேஞ்ச் பண்ணாலும் உனக்கு determinant A தான் வரும். 3/3 வந்தால் தான் determinant A the whole square. Okay, hope you understood. அதுக்கு பிறகு ஒன்று கடைசியாக நீங்கள் படிக்க வேண்டியது ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள். கரெக்டாக? ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு half into x1 y1 x2 y2 x3 y3. லாஸ்ட் ரோ ஃபுல்லாகவே 1 1 1. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஆன்சர் நெகட்டிவ் வந்தால் கூட மேக் இட் அஸ் பாசிட்டிவ். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். சப்போஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறீங்க, ஆன்சர் 0 வருது, வாட் கேன் யூ சே? சாட்டில் போடுங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறீங்க, சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் 0 வந்துடுது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் 0 வந்தால் எஸ், வெரி குட், இட் இஸ் கொலீனியர். வாட்ஸ் மீனிங் ஆஃப் கொலீனியர்? மீனிங் என்னது? ஒரு கோட் அமைவது இல்லை, ஏபிசி அந்த 3 பாயிண்ட்டுமே ஒரே லைனில் வந்துடும், அதான் கொலீனியர். ஓகே, சரி. இப்போ இதை பேஸ் பண்ணி ஃபியூ சம்ஸ். சம்ஸ் ஐ ஒன்ட் டேக் மச் டைம், ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் வேணும்ல நோட் பண்ணிடுங்க, வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம், ரைட்? ஓகே, லிசன். இது ப்ராடக்ட் ஆஃப் டிட்டர்மினன்ட் பேஸ் பண்ணி 1 கொஸ்டின். ஒரு லெஃப்ட் சைடு கொடு. இது போல் உங்களுக்கு 3 சம் புக்கில் இருக்கும். டிட்டர்மினன்ட் ஹோல் ஸ்கொயர்
ஸ்கொயர் எங்கே இருக்கும் நீங்கள் அங்கேருந்து ஆரம்பிக்கணும். இங்கே ரைட் சைடில் இருக்குல்ல, அதுலேருந்து ஆரம்பிக்கிறீங்க. அதை ஸ்கொயர்னா ரைட் த டிட்டர்மினன்ட் 2 டைம்ஸ். அப்போ இந்த டைப்பில் எது வந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த ஸ்கொயர் எங்கே இருக்கோ அதுலேருந்து ஆரம்பிங்க, 2 தடவை எழுதுங்க. இனி நம்ம செக் பண்ணணும், இதில் நம்ம என்ன சேஞ்ச் கொடுத்தா ஆன்சர் வரும். மக்க பண்ணணும்னு இல்லை, புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். சப்போஸ் இஃப் ஐ மல்டிப்ளை டைரக்ட்லி ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர். ஆமாம், ஆன்சரில் ஏ ஸ்கொயர் வேணும், பட் மைனஸ் ஏ ஸ்கொயர் வேணும் இல்லை. அடுத்து பி ஸ்கொயர், அடுத்து சி ஸ்கொயர். ஆனால் நமக்கு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்லாம் வேணாம், என்ன வேணும், பிசி வேணும். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த ரெண்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும், சி மேலே வரும். ஸோ ஃபஸ்ட்டு டிட்டர்மினில் சேஞ்ச் கிடையாது, ஏபிசி பிசிஏ சிஏபி. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா செகண்ட் டிட்டர்மினில் ஏபிசி அப்படி இருக்கட்டும், செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க. செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ வி இன்டர்சேஞ்ச். ஸோ இது என்ன ஆயிரும், சிஏபி ஆயிரும், இது பிசிஏ ஆயிரும். 2 ரோ ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருப்பீங்க. 2 ரோ நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா யூ ஹேவ் டு புட் அ சைன் மைனஸ். அப்போ இங்கே -1ன்னு எழுதுங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இன்ட்டு போடாமல் ஒரு மைனஸ் போட்டுருவாங்க, ராங். அப்படி அந்த 2 டிட்டர்மின் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறதுல மீனிங் வந்துடும்ல. ஒரு ப்ராக்கெட் போட்டு இன்ட்டு சிம்பிள்லாம் போட்டு வச்சுக்கோ, சரியா. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த -1ஆல் ஃபஸ்ட் ரோவை மல்டிப்ளை பண்ணிடு. அங்கே ஒரு மைனஸ் ப்ராப்ளம் நமக்கு இருக்குல்ல, ஏ ஸ்கொயர் வருது, பட் வி நீட் மைனஸ் ஏ ஸ்கொயர். அந்த மைனஸால் இப்போ நான் இதிலே எழுதிடுறேன், அந்த மைனஸ் அவுட் சைடில் இருந்ததில் அந்த மைனஸை யூ மல்டிப்ளை வித் த ஃபஸ்ட் ரோ. அப்போ மைனஸ் ஏ மைனஸ். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான், அந்த 2 சேஞ்ச். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் நீட்டாக இது போல் எழுதிடுவீங்க. ஃபஸ்ட்டு வி ஆர் இன்டர்சேஞ்ச். என்னென்ன பண்ணுறோம், யூ ஹேவ் டு மென்ஷன் இன்டர்சேஞ்சிங் R2 அண்ட் R3 ஆஃப் த செகண்ட் டிட்டர்மினன்ட். ஒரு மைனஸ் வருது, அந்த மைனஸை வி மல்டிப்ளை வித் த ஃபஸ்ட் ரோ. அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், அழகாக அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகி உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ். ஷால் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் லைன். நீங்கள் சொல்லுவீங்க, சார் இப்படி எங்களுக்கு கொஸ்டினே கிடையாது. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் லைன் 2 பாயிண்ட் கொடுத்தா உடனே நீங்கள் எழுதிடுவீங்க. என்ன ஃபார்முலா, 2 பாயிண்ட் கொடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த லைனுனா y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கு, யூஸிங் டிட்டர்மினன்ட்ஸ். டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் த லைனா, இது எப்படி போடுறது? கிரியேட்டட் கொஸ்டின் தான். இப்போ லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க, இந்த 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து நிறைய என்ன சொன்னாங்க, கான்ட்ரவர்சி, சிபிஎஸ்சி புக்கில் இருந்து சம்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னுல. ஸோ திஸ் இஸ் ஒன் சம் ஐ டேக்கன் ஃப்ரம் சிபிஎஸ்சி புக் தான். ஆனால் இது நம்ம டாப்பிக்கோட ரிலேட்டட் தான், நமக்கு தெரியாது இல்லை, நம்ம அதெல்லாம் லெவலில் நம்ம திங்க் பண்ணுறதில்ல. அப்படியே நம்ம ஏரியா கொலினியர் அவ்வளோதான். அந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வச்சு தான் இது செய்ய போகிறோம். ப்ளீஸ் லிசன், ஈஸிலி யூ கேன் டூ தட். ஒருவேளை இந்த சம் வந்தனா நீங்கள் செய்திருவீங்கல்ல. ஓகே, லிசன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் டு டேக் 2 minutes. லிசன் கேர்ஃபுல்லி. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் using 2 points. என்ன பாயிண்ட் எல்லாம், பாசிங் த்ரூ 1 2 3 6. 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, 1A 1B. நீங்கள் என்ன சொல்லணும்னா அந்த லைனில் எனி பாயிண்ட் ஒன்று எடுங்க, டேக் தட் பாயிண்ட் as XY. இப்போ 3 பாயிண்ட் இருக்கு, PAB. ஆல் த 3 பாயிண்ட்ஸ் ஆர் வாட், collinear. யூஸ் த கண்டிஷன் ஆஃப் collinear. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு வாட், 0. இது collinear. PAB ஆர் collinear. எல்லாம் ஒரே லைனில் இருக்குல்ல. ஸோ கொலினியர். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 0னா half இன்டூ, இப்போ எழுதுங்க, XY 1 2 3 6, லாஸ்ட்டில் 1 1 1 ஈக்குவல் டு 0. இந்த half அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 2 இன்ட்டு 0 0 தான். இதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், எக்ஸ் இன்டூ என்ன வரும், 2 இன்ட்டு 1 2 மைனஸ் 6 மைனஸ் y இன்டூ லீவ் த ரோ அண்ட் காலம் 1 மைனஸ் 3 ப்ளஸ் 1 இன்டூ லீவ் த ரோ அண்ட் காலம் 6 மைனஸ் 6. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, that is your answer. So what you are getting here, listen, you are getting minus 4x, right? இங்கே ஒரு 2 வருதா, you are getting 2 here. Minus minus plus 2 ஆயிரும், 2y லாஸ்ட் டைம் 0 ஆயிருது, ஈக்குவல் 0. ஃபுல்லாகவே -2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. டிவைடிங் பை -2 you are getting 2x minus y equal to 0. இதுதான் equation of the line. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக தான் இருக்குல்ல. Find the equation of the line using determinant. அந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 2 பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள். அதில் உள்ள எனி பாயிண்ட் P யூ டேக் இட் அஸ் x, y, ரைட். அந்த எனி பாயிண்ட் யூ டேக் இட் அஸ் x, y. These 3 points are collinear. The 3 points are collinear. So area of the triangle equal 0. இதுதான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன போட்டுருவீங்களா, அந்த சின்ன ஒரு கான்செப்ட் அது புரிஞ்சிட்டுனா யூ கேன் டூ தட். ஓகே. ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம பசங்களுக்கும் ஈஸியாகிடும், ரைட். ஓகே. இது வேணும், இந்த ஃபஸ்ட் பார்ட் மட்டும் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. ஸோ யூ கேன் கோ த்ரூ தட். Okay, shall we move on to the next question?
Look at this question. இது உங்களுக்கு familiar question. அடிக்கடி நீங்க போட்டு practice பண்ணிருப்பீங்க. So I'm not going to take much time. Faster இதை நம்ம go through பண்ணிடுவோம். Right? So நிறைய மெத்தட்ல இருக்கு. நீங்க டைரக்டா எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட செய்யலாம். So what I am doing, நீங்க ஆல்ரெடி ஒரு மெத்தட் படிச்சிருப்பீங்க. உங்க டீச்சர்ஸ் அழகா நடத்திருப்பாங்க. நீங்க படிச்சிருப்பீங்க. Go ahead. மெத்தட் சேஞ்ச் பண்ண வேணாம். ஒருவேளை இல்லை சார் நான் இந்த சம் படிக்கல அப்படின்னா இங்கே நான் கொடுக்குற மெத்தட் நீங்கள் நோட் பண்ணிடலாம். ஓகே சரி, இது வாட் ஐ டிட் ஹியர். அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிடுறேன். 1 + a 1 1. செகண்ட் ரோக்கு பதில் செகண்ட் ரோ மைனஸ் ஃபர்ஸ்ட் ரோ, தேர்ட் ரோக்கு பதில் தேர்ட் ரோ மைனஸ் ஃபர்ஸ்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே வச்சுருவோம். செகண்ட் ரோ இஸ் செகண்ட் ரோ மைனஸ் ஃபர்ஸ்ட் ரோ, தேர்ட் ரோ இஸ் தேர்ட் ரோ மைனஸ் ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்னு போட்டிங்கன்னா 1 மைனஸ் ஆஃப் 1 + a இப்போ மைனஸ் ஏன்னு வரும். அடுத்ததில் 1 கட் ஆயிரும், பி வரும், அடுத்து 0 ஆயிரும். அடுத்து இது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. 1 கேன்சல் ஆயிரும், அகெயின் யூ ஆர் கெட்டிங் மைனஸ் ஏ. 1 - 1 0, அடுத்துல 1 கேன்சல் ஆகும், சி வரும். இப்போ நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ஈஸி. ஆனால் சம் ஜீரோஸ் வந்துட்டு இல்லை, ஸோ ஈஸியாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஒரு ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் ஏபிசியை வெளியில் எடுங்க, உனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, யூ ஆர் கெட்டிங் திஸ் ஸ்டெப். அதுக்கு ஒரு டைரெக்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. ஆல் ஆஃப் யூ நோ ஹவு டு டூ. அதுக்கு நான் ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் டைம். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஏபிசி காமனாக கிடையாது, ஆன்சரில் ஏபிசி வேணும்ல. ஸோ டேக் ஏபிசி அவுட் சைட். எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டில் ஏ இஸ் மிஸ்ஸிங், அதனால் 1/a. அடுத்து ஏபிசி இருக்குல்ல, ஸோ நத்திங் லெஃப்ட் அவுட் 1. அடுத்ததில் பி இல்லை, ஸோ 1/b. லாஸ்ட்டில் சி இல்லை, 1/c. அதை அரேஞ்ச் பண்ணுங்கள் ஆர்டரில், யூ வில் கெட். இது ஈவன் 5 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம். பட் இது 3 மார்க் கொஸ்டின் தான், 5 மார்க்கில் கூட கேட்கலாம். ரைட், ஓகே, இது கொஞ்சம் நல்லா படித்து வச்சுருங்க. Now listen the next one. அடுத்த question, look at this. Show that 1 1 1 x y z x square y square z square equal to x minus y y minus z. Factor theorem based பண்ணி just I'm giving one question. அப்போ left side determinant ஏன்னு கொடுங்க, இல்லைனா டெல்டான்னு எடுங்க. First x minus y is a factor னு வரணும். x minus y is a factor னு வரணும்னா put x equal to y. put x equal to y. x வரதுலலாம் y கொடுங்க. இப்போ ரெண்டு காலம் ஐடென்டிக்கல், ரெண்டு காலம் ஐடென்டிக்கல்னா வேல்யூ 0 ஆயிரும். கரெக்டாக எல்லாம் ரீசன் எழுதிடணும். c1 = c2. 2 காலம்ஸ் ஐடென்டிக்கல், வேல்யூ 0. ஸோ x minus y is a factor. இது சிமெட்ரிக்காக இருக்கிறதுனால x minus y ஃபேக்டர்னா உடனே நீங்கள் அடுத்த ரெண்டு சிமிலர்லின்னு எழுதிடலாம். y minus z and z minus x are also factors. இப்போ உங்களுக்கு இதுக்கு டிகிரி பார்த்தீங்கன்னா x into y into z 1 + 1 + 1 3. இந்த டயகனலுக்கு டிகிரி பாருங்க. 1னா 0, yக்கு பவர் 1, z² 1 + 2 அதுவும் 3 தான். அப்போ டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 0. டிஃபரன்ஸ் 0னா the other factor. What is other factor? சார்ட்டில் போடுங்க குவிக்லி. அந்த ரைட் சைடு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஃபேக்டர்ஸோட டிகிரி 3. அந்த டயகனல் எலமெண்ட்ஸ், டயகனல்ஸோட டிகிரி ஆல்சோ 3 தான். அப்போ டிஃபரன்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகி போச்சுது? 0. இஃப் த டிஃபரன்ஸ் இஸ் 0, வெரி குட். எஸ் எஸ், த ஃபேக்டர் நீங்கள் இதுக்கு மல்டிப்ளை பண்ண வேண்டிய ஃபேக்டர் என்னென்னா k. நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அந்த k கண்டுபிடிக்கிறதுக்கு எனி வேல்யூ கேன் கிவ். ஒன்லி திங் அந்த ரைட் சைட் 0 ஆகக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா வி வாண்ட் ஃபைன் k வேல்யூ. இல்லை ரைட் சைட் 0 ஆச்சுன்னா k கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 1 கொடுக்காதீங்க. 1 1 கொடுத்தீங்கன்னா 0 ஆயிரும். இல்லை வேறு என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். 0 1 2 கொடுக்கலாம், இல்லைனா 1 2 3 கொடுக்கலாம். பெரிய பெரிய நம்பர் கொடுத்தீங்கன்னா கேல்குலேஷன் டஃப் ஆயிரும். ஒன்லி பட் இதை மட்டும் பாருங்கள், ரைட் சைட் 0 ஆகாத மாதிரி நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் கொடுத்து k கண்டுபிடிக்க. ஆல்ரெடி தெரியும் இங்கே k 1 வரணும். இல்லை பிகாஸ் நத்திங் இஸ் தேர். k வேல்யூ 1 வருதான்னு செக் பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அண்ட் தட் இஸ் யுவர் final answer. Okay, so sample art I have taken few questions. இந்த சாப்டரில் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் பண்ண முடியலை அப்படின்னா ப்ளீஸ் சென்ட் யுவர் டவுட்ஸ் டு திஸ் நம்பர் 9444111424. இந்த நம்பருக்கு 5 மார்க் கொஸ்டினாக இருக்கலாம், 2 மார்க் ஆர் 3 மார்க் ஆர் ஈவன் அப்ஜெக்டிவ் கொஸ்டின். சென்ட் இட் டு மீ. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு மண்டே வி ஹாவ் நெக்ஸ்ட் லைவ் கிளாஸ். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நியூவாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ஸோ உங்களுக்கு அந்த இன்டிமேஷன்ஸ் வந்துடும். நாளைக்கு கிளாஸ் கிடையாது. மண்டே வி ஹாவ் அ கிளாஸ். எஸ்டர்டே வி ஹேட் அ வால்யூம் 1 டிஸ்கஷன். இன்னைக்கு வால்யூம் 2. டுமாரோ தெர் இஸ் நோ கிளாஸ். டே ஆஃப்டர் டுமாரோ மண்டே ஓவரால் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து 12th சாப்டர் வரைக்கும் சம் கான்செப்ட்ஸ் அண்ட் நீங்கள் கேட்கக்கூடிய டவுட் கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி எஸ்டர்டே சம் ஸ்டூடெண்ட் ஸ்டார்டட் சென்டிங் த டவுட்ஸ். நீங்கள் அனுப்புங்க. அது எதெல்லாம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை மட்டும் we will do in the class. Okay, right. Now let's move on to the next one. Chapter number 8. Vector algebra. ரெண்டு ஈஸி டாபிக்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ், அடுத்து வெக்டர். அதுக்கப்புறம் தான் டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன், கடைசியில் ப்ராபபிலிட்டி வந்து ஈஸியாக இருக்கும்ல. ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். லிசன். ஸோ நவ் வெக்டர் ஆல்ஜிப்ரா ஓரளவுக்கு ஈஸியான டாபிக் தான். எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணி படிப்பீங்க. 11th ஃபிசிக்ஸில்
ஈவன் டாட் ப்ராடக்ட்லாம் கூட படிச்சிட்டிங்கல்ல. சரி, இதில் நீங்கள் மெயினாக வெக்டர்னால மைண்டில் வருது கோப்ளானர், கரெக்டாக? கோப்ளானர் மைண்டில் வரும். அப்புறம் அந்த ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ், இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ஏரியாஸ். ஒருவேளை கோப்ளானர் சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவோம், அது கேட்காம கூட இருக்கலாம்ல, அது டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. அது இல்லைன்னா அடுத்த சம், அதில் 4EFன்னு ஒரு சம் இருக்கும். தட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் லாட் ஆஃப் அதர் கொஸ்டின்ஸ் தேர். ஓகே, அதெல்லாமே கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி வச்சுருங்க. தென் அதில் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ப்ரூவ் தட் தே ஃபார்ம் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லைனா ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சில இடத்துல வெக்டர்னு கொடுப்பாங்க, சில இடத்துல பொசிஷன் வெக்டர் ஆர் வெர்டிசஸ், ரைட், இல்லைனா பாயிண்ட்ஸ் அப்படியெல்லாம் கொடுத்தாங்கன்னா யூ ஹாவ் டு டேக் தம் அஸ் OA வெக்டர், OB வெக்டர் எக்ஸட்ரா எடுங்க. வெக்டர்ஸ்ன்னு கொடுக்கும்போது யூ டேக் இட் அஸ் வாட், A வெக்டர், B வெக்டர், C வெக்டர், ரைட்? ஓகே, பொசிஷன் வெக்டர் கொடுத்தா ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உனக்கு OA வெக்டர்னு தெரியும், OB வெக்டர்னு தெரியும். வாட் இஸ் AB வெக்டர் ஃபார்முலா சொல்லுங்கள் குயிக்லி. வாட் இஸ் AB வெக்டர்? சாட்டில் போடுங்க. AB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு Yes, Moses asking for a lot of created questions on Monday. We will try to do maximum possible questions will help you. Okay, right. Yes, it is OB minus OA, position vector of second minus position vector of first. OB minus OA, right? சரி, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். கேன் யூ டெல் மீ, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், A டாட் பிக்கு டெஃபினேஷன் தெரியும். A டாட் பினா AB cos theta. A cross Bக்கு ஃபார்முலா தெரியும். A cross Bங்கிறது AB sin theta into n cap. n capனா it is a unit vector perpendicular to A vector and B vector, correct? n cap symbol வந்தாலும் unit vector. What is unit vector? Magnitude is 1, right? n cap is a unit vector perpendicular to A vector and B vector. Anyone can you say the direction of A cross B? முடிஞ்சா சாட்ல போடுங்க. What is the direction of A vector cross B vector? The direction of A cross B. A cross B க்கு direction எப்படி இருக்கும்? Yes, if you know you put yes, இல்லைனா தெரியலனா நோன் போட்டுருங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், உடனே ஆன்சர் சொல்லிடுறேன், ரைட்? The direction of A cross B. You know the formula. A cross B க்கு என்ன formula? AB sin theta n cap. Okay, no problem, I'll help you. Perpendicular, yes, to what? Yes, Moses, perpendicular கொடுத்துட்டீங்க, correct. But perpendicular to what? Nanda Kishore, right hand rule. Physics எல்லாம் போயிட்டீங்க. Right, okay, fine. Listen, you know the direction of n cap, correct தானே? n cap க்கு direction என்னது? It is perpendicular to A vector and B vector. அப்போ please listen ma, left side right side இருக்கிறது ஒரு vector, left side is also a vector. Both the vectors are equal. எப்போ நீங்கள் ரெண்டு வெக்டர் ஈக்குவல்னு சொல்லுவீங்க? their magnitudes are equal and the directions also equal, கரெக்ட் தானே? the magnitudes are equal and directions are equal. அப்படின்னா ரைட் சைடோட டைரக்ஷனோ லெஃப்ட் சைடோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். ரைட் சைடில் ஏக்கு டைரக்ஷன் கிடையாது, பிகாஸ் அது மேக்னிடியூட். பிங்கிறது டைரக்ஷன் அது கிடையாது. மேக்னிடியூட் ஆஃப் பி சைன் தீட்டா இஸ் a ஸ்கேலார். அப்போ என் கேப்புக்கு மட்டும்தான் டைரக்ஷன் இருக்குல்ல, அப்போ என் கேப்புக்கு டைரக்ஷனும் ஏ கிராஸ் பிக்கு டைரக்ஷனும் சேமாக இருக்கும். இப்போ ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. n கேப்புக்கு டைரக்ஷன் உங்களுக்கு தெரியும், perpendicular to A vector and B vector. அப்போ A cross B க்கு டைரக்ஷன் என்னது தான்? perpendicular to both A vector and B vector. அப்போ A vector இப்படி இருக்குது and B vector is like this. A cross B க்கு டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா perpendicular to the surface. அந்த AB இருக்கக்கூடிய சர்ஃபஸுக்கு perpendicular-ஆ இருக்கும். A cross B க்கு டைரக்ஷன் perpendicular to both A vector and B vector. Hope you are able to understand it. Okay, சரி, with this idea now let's try few questions in vector algebra, right? 4EF நிறைய டெஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் எழுதியிருப்பீங்க, நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கெல்லாம் see வெக்டர்னாலே டயக்ராம் அந்த டைரக்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். சும்மா நீங்கள் வெக்டர் டயக்ராம் மட்டும் போட்டு வைக்கக்கூடாது, ஒரு குவாட்ரிலேட்டரல் மட்டும் போடக்கூடாது. யூ ஹாவ் டு அந்த மார்க் பண்ணணும், அதுக்கு டைரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணணும். ஓகே, now please listen. ABCD is a quadrilateral. உடனே ஒரு குவாட்ரிலேட்டரல் படத்தை போட்டுரும். ABCD is a quadrilateral. ABCD is a quadrilateral. E and F are midpoints of AC and BD. AC and BD இந்த ரெண்டுக்கு midpoints தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? E and F. அப்போ E is the midpoint and F is the midpoint. EF ஜாயின் பண்ணிடுறேன்.
இப்போ we have to give the direction. அந்த டைரக்ஷன் நீங்க வேற எங்கேயும் போக வேணாம், எதையும் மக்கப் பண்ண வேணாம். கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு? ஏபி வெக்டர். ஏபி வெக்டர். ஏபி வெக்டர்னா ஏலேருந்து பிக்கு டைரக்ஷன். அடுத்து ஏடி வெக்டர், ஏலேருந்து டிக்கு டைரக்ஷன், ஏடி வெக்டர். நெக்ஸ்ட் இஸ் சிபி வெக்டர், சிலேருந்து பிக்கு டைரக்ஷன். அடுத்து சிடி வெக்டர், சிலேருந்து டிக்கு டைரக்ஷன். லாஸ்ட்டில் இஎஃப் வெக்டர், இலேருந்து எஃப்க்கு டைரக்ஷன். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் சம் செய்யும்போது டயக்ராம் பார்க்கல ஓனா போடுற எப்படி ஒன்று எழுதிடுங்க. பட் டயக்ராம் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த ஆரோஸ் எல்லாம் கரெக்டாக போடணும். பென்சில் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணணும். அது நீங்கள் ஃபேர் காலத்துலேயும் நீங்கள் எழுதணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ரஃப் ஒர்க்கில் போய் எழுதி வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஃபேராக எழுதுங்க. ஏன்னா டயக்ராம் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இப்போ என்னெல்லாம் வேணும் பாருங்கள். ஏபி வெக்டர், ஏடி வெக்டர், சிபி வெக்டர் அண்ட் சிடி வெக்டர். சிடி வெக்டர் இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது உனக்கு 4EFன்னு வரணும்ல. யூ ஹாவ் டு கெட் 4EF. அப்போ நீங்கள் என்ன சொன்னால் யூ ஃபைண்ட் ஆல் தீஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் EF. அப்போ ஏபி வெக்டரை EFக்கு டேர்ம்லனா ஏஇ ப்ளஸ் EF ப்ளஸ் FB அந்த மாதிரி எழுதுவீங்கல்ல. சரி, பட் அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எக்ஸாம் ஹாலில் போய் நீங்கள் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக எழுதுறதுக்கு நல்ல கவனி. EFக்கு டேர்ம்ஸில் தானே எழுதணும். லிசன், ஒரு ஈஸி மெத்தட் பாருங்கள். டயக்ராம் போட்டு வச்சுருங்க. இப்போ புரிஞ்சு படி. எக்ஸாம் ஹாலில் போய் நமக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். லிசன், ஏபி வெக்டர் எப்படி எழுதலாம்னா ஏஇ இஎஃப் எஃப்பி. ஏபி வெக்டர் எப்படி எழுதணும்? ஏஇ இஎஃப் ப்ளஸ் எஃப்பி. ஈஸியாக இருக்குல்ல. அதுபோல் அடுத்தது பார்க்கலாமா? ஏடி வெக்டரா? ஏடி வெக்டர்னா ஏஇ இஎஃப் எஃப்டி. ஏஇ இஎஃப் எஃப்டி. டயக்ராம் பாருங்க, கரெக்டாக இருக்கும். சரியா? அப்போ டயக்ராம் இல்லாமலே, ஆனால் கண்டிப்பாக டயக்ராம் நீங்கள் போடணும். ஏஇ ப்ளஸ் இஎஃப் ப்ளஸ் எஃப்டி. அடுத்த வெக்டர் பார்க்கலாமா? ஃபோர்த் நீங்களே சொல்ல போகிறீங்க, ரைட்? தேர்ட் ஒன் பாருங்கள், சிபி வெக்டர். சிபி வெக்டர் எப்படி எழுதலாம்? சியில் ஆரம்பிக்கணும். வி வாண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இஎஃப்ல. அப்போது சிஇ இஎஃப் எஃப்பி. சிஇ இஎஃப் ப்ளஸ் எஃப்பி. அப்போ லாஸ்ட் ஒன் என்ன வரும்? சிடி வெக்டர்னா சிஇ இஎஃப் எஃப்டி. சிஇ இஎஃப் எஃப்டி. ஓகே, திஸ் இஸ் நாட் த வே டு லேர்ன். படிக்கும்போது கரெக்டாக படிங்க. அந்த எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நம்ம கூடுதல் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக எழுதிடலாம். ஓகே, ரைட். இப்போ நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் யூ ஆர் ஆடிங் ஆல் தீஸ். ஆட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு எழுதிடுவீங்க. ஓகே, ஜஸ்ட் ஐ எம் நாட் ரைட்டிங். எழுதிட்டு இதை நீங்கள் ஆட் பண்ணுங்க. 2 டைம்ஸ் ஏஇ இருக்குல்ல. ஏஇ 2 டைம்ஸ். 2 டைம்ஸ் ஏஇ 2 அவுட் சைடு எடுத்துட்டேன். 2 டைம்ஸ் ஏஇ 2 டைம்ஸ் சிஇ. அப்போ ஏஇ ப்ளஸ் சிஇ. காலம் வைஸ் ஆட் பண்ணுங்கள். இதை ஆட் பண்ணிங்கன்னா 4EF. 4EF. லாஸ்ட் ஆட் பண்ணுங்க. 2 டைம்ஸ் எஃப்பி 2 டைம்ஸ் எஃப்டி. அப்போ 2 இன்ட்டு எஃப்பி வெக்டர் ப்ளஸ் எஃப்டி வெக்டர். உங்களுக்கு தெரியும் ஆன்சரில் இந்த 4EF மட்டும்தான் வரணும் இல்லை. அப்போ மீது ரெண்டுமே 0. அப்போ 2 இன்ட்டு 0 வெக்டர் ப்ளஸ் 4EF ப்ளஸ் 2 இன்ட்டு 0 வெக்டர். ஒய் இட் இஸ் 0 எழுதிருங்க. இதெல்லாம் 0 0. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 4EF. உங்களுக்கு மார்க் வந்துடும். பட் ஒய் இட் இஸ் 0னா ஏஇ ப்ளஸ் சிஇ. ஏஇ ப்ளஸ் சிஇ. டயக்ராம் பாருங்கள். ஏஇ ப்ளஸ் சிஇ. ஈங்கிறது மிட் பாயிண்ட். இ இஸ் த மிட் பாயிண்ட். ஏங்கிறது இந்த டைரக்ஷன், சிங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷனில். சேம் மேக்னிடியூட் தான், பட் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ஆட் பண்ணும்போது அது என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அதே தான் அந்த லாஸ்ட் டேர்ம், அதுவும் 0 ஆகுதுக்கு உள்ள ரீசன். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். ஸோ யூ கேன் டூ இட் வெரி ஈஸிலி. எஸ் யுகேஷ் ராஜா கஷ்டப்பட்டு அதை டைப் பண்ணிட்டீங்க. எஸ் தினேஷ் ஆல்சோ குட். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, நிறையா இருக்குமே இல்லை. ஸோ பார்ப்போம். வில் சி வாட் எவர் கேன் வில் ஹெல்ப் யூ. லிசன், லுக் அட் திஸ் கொஸ்டின். ப்ரூவ் தட் த பாயிண்ட்ஸ். கொஸ்டின் நல்லா பாருங்க. பாயிண்ட்ஸ் அதான் இல்லை இம்பார்ட்டன்ட். ப்ரூவ் தட் த கிவன் வெக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர். பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா யூ நேம் தம் அஸ் ஓஏ வெக்டர், ஓபி வெக்டர், ஓசி வெக்டர். கரெக்டாக? இந்த மூணுமே நீங்கள் வெக்டர்ஸ் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 2i ப்ளஸ் 4j ப்ளஸ் 3k. Second one is 4i plus j plus 9k. Next one is 10i minus j plus 6k. இப்போ இந்த மூணு பாயிண்ட் கொடுத்து they form a right angle triangle கேட்குறாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணுறது 2 மெத்தட் இருக்குது. ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா நீங்கள் என்ன மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிடுங்க. ஒருவேளை ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் என்ன மெத்தடில் ப்ரூவ் பண்ணுவீங்க? உங்கள் மைண்டில் பல மெத்தட் ஓடும்ல. சார் ஐ நோ திஸ், இதெல்லாம் பைதகோரஸ் தியரம், ரைட்? பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு செட் பண்ணியிருப்பீங்க, ரைட்?
Savithar, so given some doubts கேட்டிருக்கிறீங்க அந்த sums எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்கம்மா சரியா சம்டைம்ஸ் பிகாஸ் டுடே லாட் ஆஃப் திங்ஸ் ஐ ஹேவ் ஏன்னா நமக்கு இப்போவே 9 o'clock ஆகிட்டல 10 o'clock எல்லாம் உங்களை தூங்க அனுப்ப வேண்டாமா ஸோ டவுட்ஸ் அனுப்பி கொடுங்க மண்டே கிளாஸில் வில் ட்ரை டு டூ தட் ஓகே ரைட் ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணணும்னா ரெண்டு மெத்தட் இருக்குது ப்ளீஸ் லிசன் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஃபஸ்ட்டு எனிஹவ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் ஆல் த த்ரீ சைட்ஸில் ABC is a triangle. You have to find AB vector. நீங்கள் AB vector கண்டுபிடிக்கணும் AB vector ஆல்ரெடி சொல்லிட்டீங்க OB vector minus OA vector AB vector BC vector and CA vector okay and CA vector இல்லைனா AC vector ஒரு மெத்தடு நீங்கள் பைத்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் AB வெக்டர் கண்டுபிடிங்க தட் இஸ் ஏபிங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் AB வெக்டர் மேக்னிடியூட் கண்டுபிடிக்க எல்லாருக்கும் தெரியுமா ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தரேன் சப்போஸ் A vector is equal to 2i minus 3j plus k அப்படின்னா வாட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் A வெக்டர் கண்டுபிடிச்ச சார்ட்டில் குயிக்காக போடுங்க A vector is equal to 2i minus 3j plus k then what is modulus of A vector yes quickly root வரும்ல Hari Prasad yes root 14 Manish yes so 2 square 4 minus 3k square 9 plus 1 square 1 so your answer is root 14 right okay so your answer is root of 14 அப்ப நீங்க என்ன சொன்னா அப்ப AB வெக்டர் கண்டுபிடிச்சிருவீங்க AB வெக்டர் கண்டுபிடிச்சிட்டு அதோட மேக்னிட்யூட் BC வெக்டர் கண்டுபிடிச்சிட்டு அதோட மேக்னிட்யூட் இந்த சம்ல I think you are getting root 49 வரும் that is 7 அடுத்தது root 49 7 வரும் அடுத்ததுக்கு root of 98 னு வரும் இப்போ நீங்கள் என்ன சொன்னோம் பைத்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிங்க ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 7 ஸ்கொயர் 49 வரும் செகண்டை ஸ்கொயர் பண்ணுங்க 49 லாஸ்ட்டை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரூட் போயிடும் 98 49 ப்ளஸ் 49 ஈக்குவல் என்ன ஆயிரும் 98 ஆயிரும் ஹைப்போனியூஸ் ஸ்கொயர் இஸ் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ் ஸோ அதை பேஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லிடலாம் தே ஃபார்ம் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ப்ரூவ் தே ஃபார்ம் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படி கேட்டால் என்ன செய்யறது இல்லை அப்படி மெத்தட் ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்கன்னா பேப்பர் டஃப் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது இல்லை ஐ டெல் யூ ஹவு டு டூ தட் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொன்னால் ப்ளீஸ் லிசன் இயர் இந்த சம்மை விட்டுருங்க சப்போஸ் தே ஆர் கிவிங் 3 வெக்டர்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் பொசிஷன் வெக்டரை யூஸ் பண்ணி A வெக்டர் AB வெக்டர் B வெக்டர்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க சப்போஸ் 3 வெக்டர்ஸ் தே ஆர் கிவிங் A வெக்டர் B வெக்டர் C வெக்டர் கொடுத்துட்டு நல்லா கவனிச்சிருங்க ப்ரூவ் தட் தே ஃபார்ம் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூவ் யூஸிங் ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா two things we have to do perpendicular condition உங்களுக்கு தெரியும் perpendicular என்ன condition dot product 0 கரெக்ட் தானே dot product 0 அப்ப அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு dot product 0 மட்டும் கொடுத்துட்டீங்களா A dot B 0 வந்தனா A யும் B யும் perpendicular A யும் B யும் perpendicular தெரியும் C எப்படி வரணும் எங்க வேணாலும் வரலாம் இல்ல need not be a triangle அப்ப நீங்க என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு triangle னு ப்ரூவ் பண்ணனும் அப்போ 3 வெக்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் you have to prove it is a triangle yes Danyaraja it's correct listen so first இத நம்ம triangle ப்ரூவ் பண்ணோம் triangle ப்ரூவ் பண்றது என்ன சொல்லணும்னா இந்த மூணையும் நீங்க ஆட் பண்ணி பாருங்க you add all the three இந்த மூணையும் நீங்க ஆட் பண்ணும்போது உனக்கு ஆன்சர் 0 வெக்டர் வரணும் ஆர் அப்படி வரலனா ஏதாவது ரெண்டு ஆட் பண்ணா இன்னொன்று வரணும் ஒன்னு நீங்க A வெக்டர் plus B வெக்டர் ஆட் பண்ணா C வரணும் இல்லனா B வெக்டர் plus C வெக்டர் A வரணும் இல்லனா A வெக்டர் plus C வெக்டர் equal to B இந்த கண்டிஷன்ல ஏதாவது ஒன்னு satisfy ஆச்சுதுனா you can say the given vectors form a triangle triangle னு தெரிஞ்சிரும் என்னெல்லாம் மெத்தடு ஒன்று ஆல் த 3 ஆட் பார்த்தாலே தெரிஞ்சிடும் 3 ஆட் பண்ண ஏதாவது ஐட்டம் மட்டும் பாருங்களேன் இல்லை செக் பண்ணிடலாம் அது அப்படி 0 வரலன்னா தென் யூ கோ ஃபார் ஏதாவது ரெண்டு ஆட் பண்ணால் இன்னொரு வெக்டர் வருதான்னு பாருங்கள் வந்தோன்னா யூ கேன் சே தே ஃபார்ம் அ ட்ரையாங்கிள் அதுக்கு பிறகு நீங்கள் சொன்ன போல டாட் ப்ராடக்ட் A டாட் பி எடுத்துப்பாரு 0 வந்துன்னா ஓகே இட்ஸ் அ ட்ரையாங்கிள் அதில் ரெண்டு சைடு பர்பெண்டிகுலர் ஆயிருது ஸோ இட்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒருவேளை A டாட் பி 0 வரலன்னா யூ செக் ஃபார் B டாட் C அதுவும் 0 வரலன்னா A டாட் C ஏதாவது ஒன்று 0 வந்துடும் ஸோ you can say it is a right angle triangle. Coplanar, so you know how to do that. Okay, now let's move on to the next question. Show that the points, again points, this is important. First நீங்க check பண்ண வேண்டிய point of vector, points whose position vector. அப்ப நீங்க எழுத வேண்டியது OA vector, OB vector, OC vector, OD vector. Correct? You have all the four vectors OA, OB, OC, OD. They are coplanar. Collinear சொன்னீங்க they lie in a same line coplanar so they lie in a same plane எல்லா வெக்டரும் ஒரே பிளேன்ல வருது so we say there's a coplanar okay சரி பட் நீங்க என்ன சொன்ன இந்த 4 பாயிண்ட யூஸ் பண்ணி you find 3 vectors பட் 4 பாயிண்ட் யூஸ் பண்ணிருக்கணும்
எப்படி எடுக்கலாம்? ஏபி வெக்டர், பிசி வெக்டர், சிடி வெக்டர்னு எடுக்கலாம். இல்லைனா யூ கேன் டேக் ஏபி வெக்டர், ஏசி வெக்டர், ஏடி வெக்டர். ஸோ ஏதோ ஒரு மெத்தடில் 3 வெக்டரை நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. பட் 4 சில ஸ்டூடெண்ட்ஸ் ஏபி எடுப்பாங்க, பிசி எடுத்துகிட்டு சிஏ எடுத்துருவாங்க. டி யூஸே பண்ண மாட்டாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஏபி வெக்டர், பிசி வெக்டர் எடுத்தால் அடுத்து சிடி வெக்டர் எடுங்க. இல்லைனா ஏபி வெக்டர், ஏசி வெக்டர், ஏடி வெக்டர் ஒரு மெத்தடில் போட்டிருக்கிறேன். இப்போ டைம் இல்லாதனால டைரெக்டாக ஜஸ்ட் ஷோ டு யூ. ஏபி வெக்டர் கண்டுபிடிக்கிறோம் ஓபி. பட் இது நல்லா நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட்? ஏன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் வந்துடக்கூடாது. ஸோ ப்ராக்டிஸ் வெல். ஓகே, லிசன். ஸோ ஏபி வெக்டர் கண்டுபிடிங்க, ஏசி வெக்டர் கண்டுபிடிங்க, ஏடி வெக்டர் கண்டுபிடிங்க. ஸோ 3 வெக்டர்ஸ் கோப்லானான கண்டிஷன் 1 வெக்டர் இஸ் த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அதர் 2. ஸோ ஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எல் இன்டு ஏசி வெக்டர் ப்ளஸ் எம் இன்டு ஏடி எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஐஜேகே கோஎஃபிஷியன்ஸ் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். எல் அண்ட் எம்ல யூ ஆர் கெட்டிங் 3 ஈக்குவேஷன்ஸ். யூ சால்வ் எனி 2. எந்த 2 வேணாலும் சால்வ் பண்ணலாம். இப்போ 1 and 2 சால்வ் பண்ணிங்கன்னா வரக்கூடிய எல் எம் வேல்யூஸை கொண்டு போய் தேர்டில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி கரெக்டாக -2 வருதான்னு செக் பண்ணுங்கள். இல்லை சப்போஸ் இஃப் யூ சால்வ் 2 and 3 வரக்கூடிய ஆன்சர் கொண்டு போய் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? நீங்கள் சால்வ் பண்ணல ஈக்குவேஷனே போடக்கூடாது. கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகிடும்ல. 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதில் சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணுங்கள். சாட்டிஸ்ஃபை ஆச்சுதுன்னா அதுதான் தட் எல்எம் வேல்யூஸ் யூ கேன் டேக். அதை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். நேரமே நம்ம ஜஸ்ட் இப்படி எழுதணும்ல. இப்போ அந்த எல் வேல்யூ எம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி த ரிலேஷன் எக்ஸிஸ்ட். ஸோ த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் நாட் கோலினியர், கோப்ளானார். த கிவன் வெக்டர்ஸ் பாயிண்ட்ஸ் ஆர் கோப்ளானார்னு சொல்லிடலாம். ஓகே, சரி. ஒருவேளை சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அந்த வேல்யூஸ் நம்ம எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன எழுதணும்னா இதை எழுதி does not exist. In the relation does not exist. So the given points are not coplanar அப்படின்னு எழுதணும். Okay, now look at the next question. This is one of the very important question. நல்லா புரிஞ்சு படிக்க வேண்டியது. ஆனால் அதுக்குள்ள தியரி பார்ட் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். So you can find it very easy. Listen carefully. A vector, B vector, C vector. A vector, B vector, C vector are unit vectors. Unit vector நாலே magnitude 1. A vector, B vector, C vector are unit vectors. A dot B 0. அப்போ ஏயும் பியும் பர்பெண்டிகுலர். A dot C 0. ஏயும் சியும் பர்பெண்டிகுலர். அப்போ இது B vector, இது C vector. A vector is perpendicular to both B vector and C vector. Correct? So A dot B 0, A dot C also 0. So you know A vector is perpendicular to B and C. B cross C கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டேன்ல. B cross C டைரக்ஷன் இது B vector, இது C vector. B cross C டைரக்ஷன் எப்படி இருக்கும்? perpendicular to both B and C. இந்த சர்ஃபஸுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ இதுவும் perpendicular to the surface, இதுவும் perpendicular. So that means these two vectors are parallel. A vector is parallel to B cross C. ரெண்டு வெக்டர் parallelனா cross product 0, இல்லைனா one vector is a scalar multiple of another one, right? One vector is a scalar multiple. What is that scalar? I am taking it as plus or minus k into B cross C. ஏன் plus or minus போட்டோம்? ஆன்சரில் plus or minus இருக்குது. இப்போ only thing k க்கு வேல்யூ 2/√3 ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஓவர். அதுக்கு என்ன சொல்லணும்? taking modulus, taking magnitude on both sides. A vector magnitude 1 because it is a unit vector. Plus or minus plus ஆயிரும் k into B cross C. B into C into sin angle between B vector and C vector கொஸ்டினில் π/3 கொடுத்துட்டாங்க. ஸோ sin π/3 n cap எழுத வேணாம் பிகாஸ் நம்ம மேக்னிடியூட் எடுக்கும்போது n cap சிம்பிள் வந்தால் அது என்னது? இட்ஸ் யூனிட் வெக்டர். அப்போ அது 1 ஆயிரும். ஸோ இதற்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 is equal to k into sin 60க்கு வேல்யூ √3/2. அப்போ k வேல்யூ இந்த 2 goes upல 2/√3 வந்துடும். அப்போ இந்த k இடத்துல 2/√3 கொடுத்துட்டிங்கன்னா that is your final answer. கரெக்டா? இவ்வளோ ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். தீஸ் ஆர் த டீட்டெயில் ஸ்டெப்ஸ். உங்களுக்கு வேணும்ல ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்துடலாம். ரைட்? ஓகே, தட்ஸ் ஆல் த 8th chapter. இப்போ அடுத்த சாப்டர் போகிறதுக்கு முன்னாடி சம் இன்ஃபர்மேஷன். நீட் கிளாஸஸ் ஃபார் 12th standard ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3rd அவங்களோட ஃபைனல் எக்ஸாம் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடியும். அன்னைக்கு ஈவினிங்லேருந்து வி ஆர் ஸ்டார்டிங் த கிராஷ் கோர்ஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 12th standard வேறு எங்கேயும் ஜாயின் பண்ண லுக்கிங் ஃபார் எ பிளேஸ் அப்படின்னா யூ கேன் கிவ் த டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ 33 days ஃபுல் டே கிளாஸஸ் இருக்கும். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 11th standard ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை தான் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருந்தீங்கன்னா ஸோ ஃபார் யூ ஆல்சோ வி ஹேவ் அ பேக்கேஜ். திஸ் இஸ் த ரைட் டைம். ஏன்னா நீங்கள் 12th போன பிறகு படிக்கிறது நாட் ஈஸியில். 12th நிறையா படிக்க வேண்டியிருக்கும். அப்போ போய் 11th போர்ஷன் படிக்க முடியாது. இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த ஹாலிடேயில் ஜூனுக்கு முன்னாடி நம்ம இந்த
11th இருக்கக்கூடிய அந்த டாபிக் நீட் டாபிக் எல்லாம் கவர் பண்ணிடலாம். 12th வரும்போது வீக்கெண்ட்ஸ் மட்டும். ஸோ யூ கேன் லேர்ன் த 12th போர்ஷன்ஸ் பை ஜனவரிக்குள்ளால் அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஹாலிடேயில் 33 days, லாஸ்ட் இயர் 45 days, நம்பர் ஆஃப் டேஸ் நம்ம சொல்ல முடியாது எவ்வளோ கிடைக்கும். அந்த டைமில் யூ கேன் கோ ஃபார் ரிவிஷன். ஓகே, இஃப் எனி ஆஃப் யூ இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கான்டாக்ட் அஸ். இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம். அதுபோல் நெக்ஸ்ட் இயர் பேட்சஸ், suppose you want to learn 12th standard in our institute, you can contact us. So we have classes right from 6th standard to 12th standard. 6th standard to 12th standard varaikkum state board, CBSE, ICC classes and NEET classes we have online and offline. From any part you can learn. Okay, so and we have all the subjects, not only science subjects, we have accountancy, commerce, so business, maths. So if any of your friends interested, please you can inform them. Okay, so the classes for the present 11th standard students, 12th standard classes we are starting from April 10th, both online and offline. If anyone interested, you can contact us. Okay, right now let's move on to the chapter number 9, limits and continuity. Very simple topic da, very small topic la, limits and continuity. Adha neenga main ah therinjirukka vendiyadhu, limit exist, adukku enna condition, continuous enna condition. லிமிட் எக்ஸிஸ்ட்னா லெஃப்ட் லிமிட் அண்ட் ரைட் லிமிட் ரெண்டும் சேமாக இருக்கணும். இப்போ லிமிட் கண்டுபிடிக்கிறதெல்லாம் நம்ம 12th வரும்போது இன்னொரு ஈஸி மெத்தட் இருக்குது. யூஸிங் டிஃபரன்சியேஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக போட்டுருவோம். இப்போ நீங்கள் படிக்கிற இந்த ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட் எல்லாம் 11th யூஸ் பண்ணுறோம். 12th we are not using that. ஓகே, அதை நீங்கள் எந்த அளவு படிச்சிருக்கிறீங்கன்னு தெரியாது. anyhow I will teach one or two sample sums. கண்டினியூஸ்னா லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் சேமாகவும் இருக்கணும். அண்ட் அந்த பாயிண்டில் அந்த ஃபங்க்ஷன் இந்த 3 வேல்யூமே சேமாக இருந்தால் தான் கண்டினியூஸ்னு சொல்லுவோம். 2 இம்பார்ட்டன்ட் லிமிட்ஸ் இருக்கும். ஒன்று லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ, எக்ஸ் ரைஸ் டு என் மைனஸ் ஏ ரைஸ் டு என் பை எக்ஸ் மைனஸ் ஏ. இதுக்கு ஆன்சர் n இன்டு ஏ ரைஸ் டு என் மைனஸ் 1. இன்னொன்று ட்ரிக்னாமெட்ரிக் லிமிட், லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0, sin theta by theta is equal to 1. இதுக்கெல்லாம் ப்ரூஃப் கூட கொடுத்துருப்பாங்க. if possible you learn. okay, so limit theta tends to 0, sin theta by theta equal to 1, very important. நிறைய சம்ஸ் இதை பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3 சேமாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த ஃபார்மில் வந்தால் போதும். you can say the answer is what? 1. then ஃபேக்டரைசேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். a cube minus b cube ஒரு சம்மில் இது யூஸ் பண்ணுவோம். a cube minus b cubeக்கு ஃபேக்டரைசேஷன் a square minus b square உடனே சொல்லிடுவீங்களா. a square minus b square, you know what is a square minus b square? a plus b into a minus b. a cube minus b cube na a minus b into a square plus ab plus b square. சிலட்டு நம்ம பெரிய இதெல்லாம் படிப்போம், டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் படிப்போம். பேசிக் ஐடென்டிட்டிஸ் தெரியலைன்னா you will be losing markல. okay, so now with this idea we try to do few questions in limits and continuity. அதுக்கப்புறம் அடுத்து நம்ம டிஃபரன்சியேஷன் போயிடுவோம், இன்டகிரேஷன், தென் ப்ராபபிலிட்டி, few questions. okay, listen. Consider the function f of x equal to root x. Does the limit exist? Limit x tends to 0, limit x tends to 0 f of x exist ஆன்னு கேட்டிருக்கா. அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? லெஃப்ட் லிமிட் அண்ட் ரைட் லிமிட். லெஃப்ட் லிமிட்னா 0 மைனஸ் லிமிட் x tends to 0 மைனஸ்னு கொடுப்பீங்க. 0 மைனஸ்னா ஸ்லைட்லி லெஸ் தென் 0. 0லேருந்து ஒரு ஸ்லைட்டாக லெஃப்ட் சைட் போனாலே அது நெகட்டிவ் ஆயிரும். x cannot be negative. ஏன்னா ரூட்டுக்குள்ளால ஒரு நெகட்டிவ் நம்பர் எழுதுனீங்கன்னா அது இமேஜினரி நம்பர் ஆயிரும். ஸோ தட் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ லெஃப்ட் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ரைட் லிமிட் 0 ப்ளஸ் 0ட கொஞ்சம் அதிகம்னாலே அது பாசிட்டிவ் தான் இல்லை. அப்போ ரூட் 0ன்னு வரும், இட் இஸ் 0. அப்போ ரைட் லிமிட் 0 வரும், லெஃப்ட் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதனால் என்ன சொல்லுவீங்க? த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஃபார் த எக்ஸாமினேஷன் திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு ரைட். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ரூட் எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன் வென் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0. அதனால தான் அந்த லெஃப்ட் லிமிட் 0 மைனஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ரைட் லிமிட் 0ன்னு வரும், அந்த ரெண்டு சேமாக வராதனால the limit does not exist. okay, now let's move on to another question. limit x tends to 0, sin alpha x by sin beta x. please listen. ரெண்டு லிமிட்டா சேஞ்ச் பண்றோம். நியூமரேட்டருக்கு செப்பரேட் லிமிட், டினாமினேட்டர் செப்பரேட் லிமிட். இப்போ ஆல்ரெடி செட்ல லிமிட் theta tends to 0, sin theta by theta இப்படி வந்தனா 1. இந்த ஃபார்ம்ல வந்தா போதும். இங்க theta, இங்க theta, இங்க theta, இங்க 5 thetaனா மூணுமே 5 thetaவா இருக்கும். இங்கே ஆல்ஃபா எக்ஸ் வர்றதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா டினாமினேட்டில் ஒரு ஆல்ஃபா எக்ஸ் வரணும். அப்போ டிவைட் பண்ணால் மல்டிப்ளைம் பண்ணணும். கரெக்டாக? எக்ஸ் இஸ் டெண்டிங் டு 0னா ஆல்ஃபா எக்ஸ் ஆல்சோ டெண்டிங் டு 0. அந்த லிமிட்டுக்கு ரெண்டு சைடு கூட ஆல்ஃபாவில் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஆல்ஃபா எக்ஸ் அங்கே ஆல்ஃபா இன்ட்டு 0, ஆல்ஃபா இன்ட்டு 0 தான். அதே போல் டினாமினேட்டரில் பீட்டா எக்ஸ் இருக்கிறதுனால பை பீட்டா எக்ஸ் டிவைட் பண்ணுறீங்க. அப்போ இங்கே ஒரு பீட்டா எக்ஸ் எழுதணும். லிமிட்டில் கூட பீட்டா எக்ஸ் டென்ஸ் டு 0. ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். இப்போ என்னன்னு பாருங்கள், இதுக்கு ஆன்சர் 1. டினாமினேட்டரும் இதுக்கு ஆன்சர் என்ன 1 ஆயிரும்.
ரைட் சைடில் இந்த ரெண்டு டைம் எக்ஸ் அண்ட் எக்ஸ் கேன்சல் ஆயிரும், ஆல்ஃபா பை பீட்டா. அப்போ 1 into alpha alpha, 1 into beta beta. So your answer is what? Alpha by beta. Okay, so this is how you have to do this. Your answer is alpha by beta. Yes, Moses already given the answer. Yes, Saran, exercise 9.5 full exercise போட முடியாது, நீங்கள் அதில் தான் ஸ்பெசிஃபிக்காக சம்ஸ் எனக்கு அனுப்புங்க. ஸோ மண்டே கிளாஸில் I'll try to help you. Okay, now look at the next one. Show that the function is continuous. கண்டினியூஸ்னா ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட் ரெண்டும் சேமாக இருக்கணும். அது மட்டும் கிடையாது, அந்த பிரேக் பாயிண்ட் 1 தானே, எக்ஸ் ஈக்குவல் 1 கொடுக்கும்போது ஒரு ஆன்சர் வருதுல்ல 3, அந்த 3 ஆன்சருமே சேமாக இருக்கணும். இப்போ இங்கே உங்களுக்கு 3 வர்றதுனால தட் இஸ் எஃப் ஆஃப் 1 வேல்யூ 3 வருதுல்ல, இங்கே 1 கொடுக்கும்போது 3 வருது. லெஃப்ட் லிமிட்டும் 1 வரணும், 3 வரணும், ரைட் லிமிட் ஆல்சோ 3 வரணும். அப்போது அவங்க கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 கேன் பி ஃபேக்டரைஸ்ட். ஒன்றுனா 1 கியூப்னு எடுக்கலாம்ல, இதுக்காக தான் அந்த ஃபார்முலா கொடுத்தேன், ஏ கியூப் மைனஸ் பி கியூப். இதை நீங்கள் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எழுதிடலாம் பை எக்ஸ் மைனஸ் 1. ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ நீங்கள் லெஃப்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 மைனஸ்ன்னு எழுதுவோம், பட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது 1 தான். 1 கொடுத்தீங்கன்னா 1 ஸ்கொயர், 1 + 1 + 1 ஆன்சர் 3 வரும். ரைட் லிமிட் 1 ப்ளஸ் கொடுங்க, அப்போ 1 தான் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, அங்கேயும் உனக்கு 3 தான் வரும், இங்கேயும் 3 தான். ஆல் த 3 ஆர் சேம். ஸோ யூ கேன் சே த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். ஓகே, தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ். வேணும்னா இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிடலாம். ஆல் த 3 வேல்யூஸ் சேம், ஸோ யூ கேன் சே த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். ஓகே, so it's a very small topic. Go through, where other particulars are doubt irundha, you can ask us. Now let's move on to the next one, very important area, differential calculus. So this chapter is one very important chapter. இது நீங்க மார்க்குக்குன்னு படிக்க கூடாது, ஒரு solid foundation for higher classes அப்படின்னு படிக்கணும். Yesterday classல சொல்லியிருந்தேன்ல, the trigonometry உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ படிக்கணும். ஏன்னா நம்ம ஹையர் கிளாஸஸ் எங்கே போனாலும் இந்த ட்ரிக்னாமெட்ரி இருக்கும், அந்த ஃபார்முலா இதெல்லாம் நீங்கள் தரவாக இருக்கணும். அதுபோல் இந்த டிஃப்ரென்சியேஷன் இன்டகிரேஷன் தரவாக நீங்கள் படிக்கணும். அதுக்கு அந்த ஃபார்முலாவில் நல்லா படிங்க. மார்க் ஸ்கோர் பண்ணுறது அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் வரல நல்லா படிச்சிட்டாலே மார்க் வந்துடும். அந்த பட் லாஸ்ட் எக்ஸசைஸ் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ், பராமெட்ரிக், லாக்ரதமிக் இதெல்லாம் படித்தா மார்க் வந்துடும். ஆனால் அதை படிக்கணும்னா பேசிக்லேருந்து தான் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் முடியும். எக்ஸ் ரைஸ்ட் என், இ ரைஸ்ட் எக்ஸ் டெரிவேட்டிவ் தெரியாமல் நம்ம பழையதெல்லாம் அதுக்கு மேலே பரவாயில்ல படிக்க முடியாது. அதனால் அந்த பேசிக்லேருந்து படிங்க, ஃபார்முலாலாம் நல்லா படிங்க. ஜஸ்ட் டைம் ஆஸ்கிங் 1 or 2 சிம்பிள் கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்குறேன், தெரிஞ்சவங்க சேட்டில் போடுங்க. ரைட், எக்ஸ் ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் குவிக்லி, டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், சிம்பிள் கொஸ்டின்ஸ் மட்டும். X square, very simple one. Yes, it is 2x. Okay, 5 square, quick up போடுங்க. 5 square, x square க்கு டெரிவேட்டிவ் கரெக்டாக போட்டிங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் x raised to ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, n into x raised to n minus 1. If my next question is 5 square, இதுக்கு என்ன டெரிவேட்டிவ்? Yes, okay, different, but many students given the answer, நிறைய கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. 0ன்னு போட்டிங்க, பிகாஸ் அந்த பவர் 2 பார்த்து ஏமாந்துடக்கூடாதுல்ல. இது ஒரு கான்ஸ்டன்ட், 5 ஸ்கொயர்னா 25, அங்கே எக்ஸ் ஒய் எதுவும் இல்லைல்ல. அப்போ இட்ஸ் அ கான்ஸ்டன்ட்னா டெரிவேட்டிவ் 0. ஓகே, நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ யூ வில் கெட் த நோட்டிஃபிகேஷன். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நோட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறீங்க, எங்களுக்கு டெலகிராம் குரூப் இருக்கும். ஓகே, அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பாங்க, அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா we will try to send the notes. ஓகே, ஸோ நீங்கள் டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூ கேன் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ இஃப் திஸ் சேனல் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்ததுன்னா, இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, லைக் திஸ் ஆல்சோ. ஓகே, ஓகே, நவ் இ ரைஸ்ட் எக்ஸ்னா இ ரைஸ்ட் எக்ஸ் தான், ஏ ரைஸ்ட் எக்ஸ்னா ஏ ரைஸ்ட் எக்ஸ் லாக் ஏ. ஓகே, இன்னொரு சிம்பிள் கொஸ்டின் கேட்குறேன். காஸ் எக்ஸ் டெரிவேட்டிவ் சாப்டர் போடுங்க ஃபாஸ்ட்டாக. காஸ் எக்ஸ் ஒவ்வொரு டைப்பில் ஒவ்வொரு கொஸ்டின் மட்டும் கேட்போம்ல. காஸ் எக்ஸ்
Yes. Good, very good. Cos x derivative minus sin x. இன்டகிரேஷனில் அப்படியே திருப்பி வந்துடும்ல, அதனால் டிஃப்ரென்சியேஷன் நல்லா தரவு பண்ணிட்டு தான் இன்டகிரேஷன் படிக்கணும். sin x டெரிவேட்டிவ் cos x டெரிவேட்டிவ் மைனஸ் sin x அண்ட் so on. அப்புறம் டெரிவேட்டிவ் ப்ராடக்ட் ரூல், டெரிவேட்டிவ் ஆஃப் யூவி ஃபங்க்ஷன், அது கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்கில் டெவலப் பண்ணணும். எப்போ ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணணும், வென் டு யூஸ் கோஷியன்ட் ரூல், வென் டு யூஸ் பவர் ரூல், லாக்ரிதமிக் டிஃபரன்சியேஷன் எப்போ யூஸ் பண்ணணும், ரைட்? பராமெட்ரிக் அந்த மெத்தட் எப்போ யூஸ் பண்ணணும், இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் நிறையா இருக்கும்ல. ஆனால் எக்ஸாம் போகும்போது அந்த எந்த எக்ஸசைஸ்லாம் இருக்காது, டிஃப்ரென்ஷியேட் அப்படி தான் இருக்கும். அப்போ நீங்கள் அது இந்த இடத்துல நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம், அந்த ஸ்கில் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த சம்மந்தாலும் செய்திடலாம். ஓகே, ப்ராடக்ட் ரூல் எப்போ யூஸ் பண்ணோன்னா ஃபங்க்ஷன் இன்ட்டு ஃபங்க்ஷன் வந்துன்னா ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும், யூவினா யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். கோஷியன்ட் ரூல் எப்போ யூஸ் பண்ணுவீங்க, ஃபங்க்ஷன் பை அ ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் பை அ ஃபங்க்ஷன் அப்படி வந்தோன்னா கோஷியன்ட் ரூல். ஸோ டினாமினேட்டரில் வி ஸ்கொயர், ஸ்டார்ட் வித் டினாமினேட்டர். இங்கே டினாமினேட்டருக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோ. எஸ், வெரி குட். எஸ் யுகேஷ் ராஜா, ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறீங்க, குட். டினாமினேட்டரில் வி ஸ்கொயர், வி இன்டு யூ டேஷ் மைனஸ் யூ இன்டு வி டேஷ், இதுதான் கோஷியன்ட் ரூல். ஸோ ப்ராடக்ட் ரூல், கோஷியன்ட் ரூல். இந்த லாக் எப்போ யூஸ் பண்ணுவீங்க, ஃபங்க்ஷன் பவர் another ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் ரைஸ் டு another ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் sin x ரைஸ் டு எக்ஸ், இதுவும் ஃபங்க்ஷன் இதுவும் ஃபங்க்ஷன். அந்த மாதிரி இடத்துல நம்ம லாக் எடுத்து செய்யணும். ஓகே, அப்போ இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே கொஞ்சம் ஸ்கில் தான், கொஞ்சம் போட உங்களுக்கு அது தரவாயிடும். ஓகே, ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் பேசிக்லேருந்து ஆரம்பிக்கணும். சிம்பிள் ஃபார்முலா, சிம்பிள் சம்ஸ். சப்போஸ் y ஈக்குவல் டு 2x² மைனஸ் 7x ப்ளஸ் 6, இந்த இப்படி சின்ன சின்ன சம்லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் படிக்கிறது எல்லாமே அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்சியேஷன், அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷன். டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் தெரியாமல் நம்ம எப்படி அதை அப்ளை பண்ணுறதில்ல. அதனால் அதுக்காக இங்கே உள்ள எல்லா சம்மும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அந்த பேசிக் ஃபார்முலா சிம்பிளாக நம்ம எப்படி எந்த இடத்துல என்ன மெத்தட் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே நீங்கள் 12th ஈஸியாக சென்டை வாங்கிடலாம். ஓகே ஓகே, ஸோ வித் திஸ் ஐடியா just I'm going to explain few questions. Okay, இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக டாப்பிக்காக இருக்கிறதுனால I'm going to teach you 4 questions. Okay, listen, look at this. இந்த டைப்புக்கு ஒரு நேம் இருக்கு, யாராவது தெரிஞ்சவங்க சாட்டில் போடுங்க. x ஈக்குவல் டு a இன்டு t மைனஸ் சைன் டி, y ஈக்குவல் டு a இன்டு 1 மைனஸ் காஸ் டி. இப்படி ரெண்டு இக்குவேஷனாக கொடு. x இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் t, y இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் t. சம்டைம்ஸ் t கடல தீட்டா இருக்கும். x இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா, y இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா. வெரி குட் நந்தகிஷோர் கண்ணன். இட் இஸ் பராமெட்ரிக் ஃபார்ம். விக்னேஷ், எஸ் இட் இஸ் பராமெட்ரிக் ஃபார்ம். பராமெட்ரிக் ஃபார்ம் தான் கண்டுபிடிக்கிறது ஈஸியஸ்ட். ஏன்னா ரெண்டு இக்குவேஷனாக கொடுத்துருவாங்கல்ல, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டில் x இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் t வர்றதுனால யூ கேன் ஃபைண்ட் dx by dt, யூ கேன் ஃபைண்ட் dx by dt. a இன்ட்டு இந்த tங்கிறது நீ எக்ஸ்ன்னு மைண்டில் வச்சுக்கோ. எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் 1 தானே, அப்போ டீக்கு டெரிவேட்டிவ் 1 மைனஸ் சைன் டீக்கு டெரிவேட்டிவ் காஸ் டி. செகண்ட் இதில் y is a function of t, so you can find dy by dt. You can find dy by dt. a into 1 derivative 0 minus cos t க்கு minus sin t, minus minus plus ஆயிரும். So you are getting a sin t. இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் கரெக்டாக எழுதிட்டு மிஸ்டேக் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. dy by dx கேட்டால் we want dy by dxல dy by dxனா நீங்கள் dy தான் ஆரம்பிக்கணும். dy by dt by dx by dt. ஃபஸ்ட்டு பை செகண்ட் எழுதிடாதீங்க. ஃபஸ்ட்டு dy by dt எழுதணும். a sin t by a into 1 minus cos t. இதில் நீங்கள் a கேன்சல் பண்ணிடுங்க. you are getting sin t by 1 minus cos t. அப்படியே விட்டாலும் மார்க் கொடுத்துருவாங்க. இதே செகண்ட் டெரிவேட்டிவ் கேட்டிருந்தான்னு வைங்களா, நீங்கள் இன்னும் அதை சிம்பிளிஃபை பண்ணுறது பெட்டர். இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா ட்ரிக்னாமெட்ரி தெரிஞ்சிருக்கணும். ட்ரிக்னாமெட்ரி ரிசல்ட் இருக்குது 1 minus cos t னா 2 sin square t by 2. 1 minus cos t க்கு மைனஸ் வந்துனா சைன் தான் 2 sin square t by 2, ப்ளஸ் வந்துனா 2 cos square t by 2. நியூமரேட்டரில் sin t, அதை 2 sin t by 2 cos t by 2 எழுதலாம். ஓகே, இதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். 2 கேன்சல் ஆயிரும், ஒரு சைன் கேன்சல் ஆயிரும். cos by sin, so your answer is cot t by 2. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வேணும்னா அதை சிம்பிளிஃபை பண்ணலாம். பட் இந்த ஸ்டெப் வரைக்கும் கண்டிப்பாக போட்டிருக்கணும். ட்ரிக்னாமெட்ரி ஓரளவு தரவாக இருந்தால் யூ கேன் டூ அப் டு திஸ் ஆல்சோ. எஸ் சிவசங்கர், நைஸ் டு see you. யுவர் ஆன்சர் இஸ் cot t by 2. செகண்ட் டெரிவேட்டிவ் கேட்டாங்கன்னா இதை திரும்ப ஒரு தடவை நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த டீக்கு டெரிவேட்டிவ் கூட நம்ம எழுத வேண்டியிருக்கும். அந்த t by 2 1 by 2 கூட போட வேண்டியிருக்கும். ஓகே ஓகே, நவ் நெக்ஸ்ட் கொஸ்டின். லுக் அட் திஸ் கொஸ்டின்.
d square y by dx square கொடுத்திருக்காங்க. x square plus y square equal to 4. Anyone can you say இதுக்கு என்ன நேம் சாட்டில் போடலாம்? போனது அழகா போட்டீங்க. பராமெட்ரிக் ஈக்குவேஷன் போட்டீங்கல்ல. யூசுவலாக எல்லாமே y equal to அப்படின்னு கொடுப்பாங்க. இங்கே அப்படி இல்லை, எல்லாம் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல. வெரி குட், எஸ் நந்தா கிஷோர். இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் டிஃபரன்சியேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களே. வெரி குட், கிரேட். ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். அப்போ நம்ம 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். நல்லா கவனமாக பாருங்கள், இதுக்கு அந்த ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் 2x, ஒய் ஸ்கொயருக்கு 2y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். ஏன்னா ஒய்க்கு டெரிவேட்டிவ் டிஒய் பை டிஎக்ஸ். 4 கான்ஸ்டன்ட் டெரிவேட்டிவ் 0. அப்போ இதுலேருந்து டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல 2 கேன்சல் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் எப்படிலாம் எழுதாங்க, ஸ்டெப் எல்லாம் கரெக்டாக எழுதுங்க. அந்த எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க, மைனஸ் எக்ஸ் ஆயிரும், ஒய் டினாமினேட்டர் வந்துடும். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ்க்கு வேல்யூ மைனஸ் எக்ஸ் பை ஒய்னு வரும். அப்போது டிஒய் பை டிஎக்ஸ்னால் அவ்வளோதான், ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனால் நமக்கு வேண்டியது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரில். ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் அகெயின் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ். ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் மைனஸ் அப்படியே இருக்கட்டும், எ ஃபங்க்ஷன் பை ஃபங்க்ஷன். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் கோஷியன்ட் ரூல். denominator square. Start with denominator y into x ka derivative 1 minus x into y ka derivative dy by dx. இப்போ இந்த dy by dx பல் நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல minus x by y, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டா போதும். லிசன், minus of y into 1y minus x into dy by dx க்கு வேல்யூ minus x by y square. நல்லா கவனிங்க, அப்புறமா வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துடலாம். ஸோ minus of y LCM எடுக்கிறீங்க. ஸோ ஹியர் ஒய் எல்சியம் எடுத்திங்கன்னா இந்த ஒய் இன்ட்டு ஒய் என்ன ஆயிரும், ஒய் ஸ்கொயர் ஆயிரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும், பை ஒய் இருக்குல்ல, அந்த ஒய் டினாமினேட்டர் வரும். ஆல்ரெடி அங்கே ஒரு ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் வில் பிகம் ஒய் கியூப்னு வந்துடும். இதோட கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. தட் இஸ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. என்ன வேல்யூ? கொஸ்டினே அதுதான். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வாட்? 4. அப்போ அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடணும். Instead of that, x square plus y square, you write 4 by y cube is your final answer. Okay, hope you understood this. If you want, you can make a screenshot எடுத்து வச்சிருங்க. If possible, we'll send the notes. So இல்லைனா நீ கொஞ்சம் screenshot எடுத்துக்கலாம். Okay, higher order derivative teach பண்ணுங்க. So yes, Yukesh Raja, I'll help you. 1 or 2 some higher order derivative will help. Okay, next question from 10.4 will take a question. 10.4 நல்லா படிங்க, especially the lastல இருக்கிற questions எல்லாமே very very important. Once basic எல்லாம் தரவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த sums படிக்கலாம். ஸோ இது போல் prove that sums இருக்கும். ரொம்ப 4 லைன் எழுதி ஃபுல் மார்க் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா y equal to sin inverse x by root of 1 minus x square. They asked to prove this. இதில் கொஸ்டில் பார்க்கும்போது தெரியும் y2 இருக்குது, y1 இருக்குல்ல. ஸோ யூ டிஃபரன்ஷியேட் 2 times we have to differentiate. சரி, அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு இந்த டினாமினேட்டர் வரக்கூடாது. டினாமினேட்டர் வந்துன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ரூட் வரக்கூடாது, ரூட் வந்துன்னா ஸ்கொயர் பண்ணிடுங்க. அப்புறம் எங்கேயாவது இந்த ஒய் வேல்யூ எங்கேயாவது சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் அப்படின்னு வந்துன்னா தட் கேன் பி ரீப்ளேஸ்ட் பை ஒய். இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு நம்ம சம் செய்யணும். ஈஸியாக டைரெக்டாக அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு மெத்தட் y1 செப்பரேட்டாக கண்டுபிடிச்சி y2 செப்பரேட்டாக கண்டுபிடிச்சி LHS எழுதி சப்ஸ்டியூட் பண்ணி ரொம்ப லெந்தியாக இருக்கும். இப்போது நீங்கள் ஐ டீச் எ மெத்தட், டைரெக்டாக உங்களுக்கு அந்த ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே டினாமினேட்டர் இருக்குல்ல, ஸோ கிராஸ் மல்டிப்ளை. ஸோ யூ வில் கெட் ரூட் ஆஃப் 1 minus x square into y equal to sin inverse x. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணாதீங்க, ரூட் இருக்குல்ல, அந்த ரூட் அவாய்ட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரூட் போயிடும். 1 minus x square into y square equal to sin inverse x the whole square. இப்போ ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறீங்க. அப்போ இங்கே நீங்கள் என்ன எழுதணும்? டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ், ஆரோ மார்க் போட்டு வைக்காதீங்க, டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ்ன்னு எழுதுங்க. ஃபங்க்ஷன் இன்டு ஃபங்க்ஷன், ஸோ வி ஹேவ் டு அப்ளை ப்ராடக்ட் ரூல். ஃபஸ்ட் இன்டு 1 minus x square இன்டு ஒய் ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் எக்ஸ் ஸ்கொயர்னா 2xன்னு எழுதுவோம்ல, ஒய் ஸ்கொயருக்கு 2y இன்டு அந்த ஒய்க்கு டெரிவேட்டிவ் dy by dx, இல்லைனா y1ன்னு எழுதலாம், இல்லைனா y dash. இங்கே என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க? y1 கொடுத்துருக்காங்க, y2 கொடுத்துருக்காங்க இல்லை. ஸோ வி யூஸ் தட் சிம்பிள். First into derivative second plus second into derivative first 1க்கு 0 minus x squareக்கு minus 2x. இப்போ ரைட் சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ரைட் சைடு என்ன டைப்பில் இருக்குன்னா x ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. x ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் 2x, அப்போ 2 sin inverse x இன்ட்டு அந்த sin inverse xக்கு டெரிவேட்டிவ் 1 by root of 1 minus x square. இப்போ பாருங்க,
Sin inverse by root of 1 minus x square, அதான question. That can be replaced by y. இப்போ right side என்ன ஆகி போச்சுன்னா 2yன்னு வந்துருது. இப்போ பாருங்க எல்லாத்துலேயுமே 2y இருக்குது. So all the 3 terms divide by 2y. அப்போ இங்கே first termல 2y cancel பண்ணிட்டீங்கன்னா 1 minus x square y1, 1 minus x square y1. அடுத்த plus and minus minus 2 cancel பண்ணிட்டோம், ஒரு y cancel பண்ணிருங்க. So you are getting xy equal to 2y. 2y cancel பண்ணிட்டோம்ல, dividing by 2y தான். So அப்போ right side என்ன ஆயிரும் 1 ஆயிரும். Right? This is what you are getting. இப்போ first time differentiate பண்ணிட்டோம். Now differentiating again with respect to x. Differentiating again with respect to x. Product rule. First into 1 minus x square into derivative second y1 க்கு derivative y2 plus second into y1 into first க்கு derivative minus 2x. செகண்ட்ல நிறைய மிஸ்டேக் பண்ணிடுவாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. மைனஸ் ஆஃப் யூஸ்வலாக என்ன எழுதுவாங்க, எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் 1, ஒய்க்கு டெரிவேட்டிவ் y1. அப்படி கிடையாது. எக்ஸ் இன்டு ஒய்னா ப்ராடக்ட் ரூல், எக்ஸ் இன்டு ஒய், ஃபங்க்ஷன் இன்டு ஃபங்க்ஷன். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். மைனஸ் இருக்குதாலும் ஒரு ப்ராக்கெட் போட்டோம். ஃபர்ஸ்ட் இன்டு ஒய்க்கு டெரிவேட்டிவ் y1 ப்ளஸ் ஒய் இன்டு எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் 1 ஈக்குவல் டு 1க்கு டெரிவேட்டிவ் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் y2 மைனஸ் 2x y1 மைனஸ் எக்ஸ் y1 மைனஸ் எக்ஸ் y1 கூட என்ன இருக்குது, ப்ளஸ் ஒய் இன்ட்டு 1, ரைட்? ஸோ அது மைனஸ் ஒய்னு வரும், ரைட்? மைனஸ் ஒய், அவுட் சைடில் மைனஸ் இருக்குல்ல, ஸோ மைனஸ் ஒய் ஈக்குவல் 0. இந்த ரெண்டு லைக் டேர்ம்ஸ் எக்ஸ் y1, ஸோ அந்த ரெண்டை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் y2 minus 2x1 minus 1x1, so it is minus 3xy1 minus y equal 0. இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தது, ரைட்? பாருங்க, ஒரு 4 அல்ல 5 லைன் தான், 5 மார்க் வாங்கிடலாம், ரைட்? அப்போ இது ஈஸியானது தான், டஃப்னு நினச்சி இதெல்லாம் விட்டுறாதீங்க, அழகாக நீங்கள் இதை படிக்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ். வேணும்னா நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம். I'll teach one more question of that type. ஓகே, அதுக்கப்புறம் இன்டகிரேஷன், ப்ராபபிலிட்டி ஃபாஸ்ட்டாக நம்ம கவர் பண்ணிடலாம். லுக் அட் திஸ் கொஸ்டின். லிசன். y equal to cos inverse x the whole square. y equal to cos inverse x the whole square. Verify, prove that. d square y by dx square இருக்கு. அப்போ நம்ம 2 times differentiate பண்ணி ஃபஸ்ட்டு இதை ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு பிறகு find y2. y2னா d square by dx square when x is 0. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, இதில் x வரத்தில் 0 போடணும். ஃபஸ்ட்டு இதை ப்ரூவ் பண்ணணும். அது எப்படின்னு பார்ப்போம். இதை ப்ரூவ் பண்ண பிறகு எக்ஸுக்கு 0 கொடுங்க. அப்போ எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஃபஸ்ட் டைம் அந்த எக்ஸ் ஸ்கொயர் 0 ஆயிரும். 1 இன்ட்டு டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னா டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வரும். செகண்ட் டைம் 0 ஆயிரும், ஏன்னா எக்ஸுக்கு 0 கொடுத்தா அது 0. தேர்ட் டேர்மில் என்ன இருக்குது, ஒரு -2. ஸோ -2 ஈக்குவல் 0. டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயருங்கிறது தான் y2. -2 ரைட் சைடு கொண்டு போயிட்டா 2 ஆயிரும். திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் த செகண்ட் பார்ட். ஆஃப்டர் ப்ரூவிங் திஸ், எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா ஒய்ட்டுக்கு வேல்யூ என்ன வந்துடும், 2 ஆயிரும், ரைட்? ஓகே, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி ப்ரூவ் பண்ணுறது, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ப்ளீஸ் லிசன். இப்போ நம்ம செய்ததில் அதே மெத்தட் தான், பட் இங்கே அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பெல்லாம் இல்லை. தெர் இஸ் நோ டினாமினேட்டர், ஸோ நோ நீட் டு கிராஸ் மல்டிப்ளை. ரூட் கிடையாது, அப்போ ஸ்கொயர் பண்ண வேணாம். இல்லைனா சார் ஏன் சார் போன சம்பளம் அதெல்லாம் பண்ணிங்க அப்படி. இங்கே நம்ம எடுத்தோன்னே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ். அப்போது ஒய்க்கு டெரிவேட்டிவ் நான் y1ன்னு கொடுக்குறேன், அப்புறமா நம்ம dy by dx சிம்பிள் மாற்றிடலாம். இது நம்ம எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்குல்ல. y1 is equal to, இது என்ன டைப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் 2x, 2 cos inverse x. டோன்ட் ஸ்டாப். இப்போ நீங்கள் எதை எக்ஸ்ன்னு எடுத்தீங்க, cos inverse x தானே எக்ஸ்ன்னு எடுத்தீங்க, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். sin inverse xக்கு டெரிவேட்டிவ் 1 by root of 1 minus x square. cos inverse xக்கு அதே ஃபார்முலா தான், ஒரு மைனஸ் மட்டும் கொடுக்கணும். -1 by root of 1 minus x square. நம்ம தேடிட்டு இருந்தாலும் இப்போ வந்துட்டு டினாமினேட்டர் வந்தாச்சு, ரூட் வந்தாச்சு, கரெக்டாக? ஸோ இப்போ அடுத்த டெரிவேட்டிவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ஒருக்கா டிஃபரன்ஷியேட் பண்ணி இன்னும் ஒருக்கா தான் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்ல. ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ரூட் ஆஃப் 1 minus x square y1 ஈக்குவல் டு மைனஸ் வேறு அங்கே இருக்குது, -2 cos inverse x. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்து என்ன செய்யணும், யூ ஸ்கொயர் இட். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரூட் போயிடும். 1 minus x square இன்ட்டு y1 ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஸ்கொயர் பண்ண ப்ளஸ் ஆயிரும். 2 square is 4 cos inverse x the whole square. இப்போ ரைட் சைட் பாருங்க, cos inverse x the whole square இருக்குதா, cos inverse x the whole squareங்கிறது it is same as what, y. அப்போ இதன் equal to 4y ன்னு கொடுத்துடணும். 1 minus x square into y1 square equal to 4y. Now we differentiate again with respect to x. Left side again product rule, first second. அப்போ என்ன ஆகும், first into 1 minus x square into
இதுக்கு டெரிவேட்டிவ் y1 ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் யாராவது தெரிஞ்சவங்க சாட்டில் போடுங்க. y1 ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் என்ன வரும்? கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கல, போர் அடிக்கும். y1 ஸ்கொயர் வாட்ஸ் த டெரிவேட்டிவ் குவிக்லி? அவ்வளோதான். இதோட நம்ம அடுத்த இன்டகிரேஷன் போயிடலாம். எஸ் ஒய் இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸ் ஸ்கொயர்னா 2x, ஒய் ஸ்கொயர்னா 2y இன்ட்டு அந்த ஒய்க்கு டெரிவேட்டிவ் y1. இப்போ நம்ம கொஸ்டின் எஸ் ஹரிபிரசாத் குட். y1 ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் 2y1 இன்ட்டு அந்த y1க்கு டெரிவேட்டிவ் y2. எஸ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் given the right answer. First into derivative second plus second into derivative first minus 2x equal to right side derivative 4y1. இப்போ what is common in all the terms ன்னு பார்த்தீங்கன்னா 2y1 காமனாக இருக்கும். ஸோ டிவைடிங் பை 2y1 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 1 minus x square into y2, அந்த 2 போயிடும், ஒரு y1 கேன்சல் ஆயிரும், அப்போ மைனஸ் xy1. இதில் 2y1 கேன்சல் ஆயிரும்ல, y1 கட் ஆயிரும், ஒரு 2 கட் ஆச்சுன்னா ஒரு 2 மட்டும் வரும், ஈக்குவல் டு 2ன்னு வரும். அந்த 2 லெஃப்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா -2 is equal to 0. Is it the answer we have to prove? Yes. ஓகே, செகண்ட் பார்ட் ஆல்ரெடி உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன். எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஒயிட் என்ன வந்தது? 2ன்னு வந்துல. எஸ். ஸோ லைக் திஸ் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நவ் இப்போ ஃபாஸ்ட்டாக நம்ம இன்டகிரேஷன் போயிடலாம். இன்டகிரேஷன் தென் ப்ராபபிலிட்டி, அதில் பேஸ் தியரம் பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஸ்டின் வரும். சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ டுடே வி ஆர் டிஸ்கஸிங் வால்யூம் 2. அதில் ஃபஸ்ட்டு 4 lessons கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஜஸ்ட் 2 more lessons. In another within 20 minutes we'll try to finish. Okay, உங்களுக்கு வரக்கூடிய டவுட் சம்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன், 9444111424. இந்த நம்பருக்கு நீங்கள் அவங்க டவுட்ஸ் எதுனாலும் நீங்கள் ஃபஸ்ட் சாப்டர் நம்பர் 1லேருந்து சாப்டர் 12 வரைக்கும் எந்த டவுட்னாலும் நீங்கள் அனுப்புங்க. ஸோ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ ஆன் மண்டே. Tomorrow we don't have any live class. Day after tomorrow, Monday evening 8:30 we have a live session. அந்த கிளாஸில் அந்த டவுட்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, ஸோ இன்ஃபார்ம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ரைட், நவ் நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 11 இன்டகிரல் கால்குலஸ். கண்டிப்பாக மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இது கண்டிப்பாக நீங்கள் டஃபாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஸ்கூல்ஸில் கூட லாஸ்ட்டில் ரஷ் பண்ணி தான் முடிக்க முடியும்ல, நான் போர்ஷன் நிறைய இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் த டீச்சர்ஸ் ஆல்சோ டு கம்ப்ளீட் த லெசன்ஸ். அதில் நிறைய சம்ஸ் போடணும். எவ்ரி ஒன் வாண்ட் டு ஹெல்ப் யூ, பட் டைம் கன்ஸ்ட்ரெயின்லாம் இருக்கிறதால நிறையா போட முடியாது. அப்போ நீங்களும் என்ன சொன்னால் யூ ஹேவ் டு புட் மோர் எஃபர்ட். ஒருவேளை இப்போ உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க. சாய்ஸ் 5 மார்க்லாம் உங்களுக்கு சாய்ஸ் இருக்கும்ல, திஸ் ஆர் திஸ் படித்து 11th எக்ஸாம் எழுதிடுங்க. தென் ஆஃப்டர் தட் யூ ப்ராக்டிஸ் மோர் கொஸ்டின்ஸ் இன் டிஃப்ரென்சியேஷன், இன்டகிரேஷன், ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்முலா இதெல்லாம் படிச்சுட்டு அந்த பேஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா 12th will be very easy for you. Okay, right, formula எல்லாம் படிங்க. I'll try to give the formula collection. The telegram groupல ஜாயின் பண்ணுங்க. I'll try to give you the formula collection. It will be useful to you. Okay, ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா மட்டும் கேட்குறேன். So if you are able to do, you can give that answer. Okay, integral sin x dx. Quickly chatல போடுங்க. Integral sin x dx. Yes, yes, it is correct. Very good. Integral sin x is minus cos x. ஏன்னா sin x க்கு டெரிவேட்டிவ் cos x. அப்போ cos x க்கு இன்டகிரேஷன் sin x. cos x க்கு டெரிவேட்டிவ் மைனஸ் sin x. ஸோ மைனஸ் sin x க்கு இன்டகிரேஷன் தான் cos x. அப்போ sin x கேட்டால் அந்த மைனஸ் இங்கே வந்துடும். ஓகே, லாட் ஆஃப் ரிசல்ட்ஸ் சார். இன்டகிரல் 1/x. ஒன் மோர் கொஸ்டின் குயிக்லி சாட்டில் போடுங்க. இன்டகிரல் 1/x. வாட்ஸ் யுவர் ஆன்சர்? 1/x ஓட இன்டகிரேஷன். இதெல்லாம் டைரக்ட் அந்த ஃபார்முலாவில் அப்படியே வரக்கூடியது. எஸ், வெரி குட். ஸோ 1/xக்கு இன்டகிரேஷன் log x. ஏன்னா log xக்கு டெரிவேட்டிவ் 1/x இல்லை. அதுபோல் நிறைய ஃபார்முலா இருக்குது. சப்போஸ் இப்போ இதெல்லாம் கேட்டால் உங்களுக்கு டைப் பண்ண முடியாது. நோ நீட் டு கிவ். இன்டகிரல் dx/x² + a². இப்படிலாம் கொஸ்டின் கேட்டால் நிறைய ஒரு 9 ஃபார்முலா கிட்டத்தட்ட ஒன்று போல் இருக்கும்ல. ப்ளஸ் மாறி வரும், இல்லை ப்ளஸ் வரும், மைனஸ் வரும், x² - a², a² - x² வரும், ஒரு 3 ஃபார்முலா. அப்புறம் அதில் ரூட் வர்ற மாதிரி 3 ஃபார்முலா இருக்கும். அதே இது நியூமரேட்டில் ரூட் வர்ற மாதிரி இருக்கும் இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் ஈஸி மெத்தட் ஞாபகத்தில் வைக்கிறது இருக்குது. நீங்கள் அதெல்லாமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் யூடியூப்பில் பேசிக் இன்டகிரேஷன் அப்படிலாம் சில நம்ம திங்க் எக்ஸலன்ட் யூடியூப் சேனல் இருக்கும். டிஃப்ரென்சியேஷன் இன்டகிரேஷன் பேசிக்ஸ் கொடுத்துருப்போம். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அதில் 2-3 வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்டகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன் எல்லாமே தரவாயிரும். இந்த ஃபார்முலா எப்படி ஈஸியாக ஞாபகத்தில் வைக்கலாம் அதுக்கெல்லாம் மெத்தட் எல்லாம் கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா 1/2a log
So what's the tan inverse? 1 by a tan inverse x by a. 1 by a tan inverse x by a. Minus வரும்போது integral dx by x square minus a square வந்தனா 1 by 2a log x வரும்போது x minus a by x plus a. இதே இது அப்படியே ரிவர்ஸ் ஆகி a square minus x square வந்தனா a plus x by a minus. சின்ன சின்ன டிஃபரன்சஸ் இருக்கும். இதெல்லாமே கொஞ்சம் நல்லா படிச்சு வைங்க. ஓகே ரைட், we go for few questions. Look at this question. Integral 1 by root of x plus 1 plus root x. இதுக்கு மெத்தட் என்னன்னா, you multiply numerator and denominator by its conjugate. Conjugate இந்த பிளஸ் இடத்துல என்ன போட்டுணும்? மைனஸ். ஸோ root of x plus 1 minus root x by அதே தான் root of x plus 1 minus root x. இப்போ denominator என்ன பாருங்க, a plus b into a minus b னா a square minus b square. a square root cancel ஆயிரும், x plus 1 a square minus b square root x square பண்ணா x ஆயிரும். numerator அப்படியே தான் இருக்கும், x plus 1 root minus root x of dx. denominator cancel ஆயிரும், minus x plus x. அப்போ 1 வரும், leave it. இப்போ இதை நீங்கள் integrate பண்ணிங்கன்னா போதும். root of x plus 1னா அது x plus 1 raised to half. half கூட பவரில் 1 ஆட் பண்ணோம்ல, integral x raised to n integration x raised to n plus 1 by n plus 1 plus c போடுவோம். அப்போ இங்கே x plus 1 raised to half அதில் 1 ஆட் பண்ணிங்கன்னா x plus 1 raised to 3 by 2 by 3 by 2 அந்த 2 மேலே வந்துடும். அதுபோல் செகண்ட் டேர்ம் root xனா x raised to half add 1 x raised to 3 by 2 by 3 by 2 plus c தான் உங்கள் ஃபைனல் ஆன்சர். இதில் 2 by 3 ரெண்டுலையுமே இருக்கிறதுனால if you want you can take that 2 by 3 காமனாக வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, 2 by 3 காமனாக எடுத்து வேணால் ஆன்சர் எழுதலாம். ஓகே, look another question. Integral 1 by 9x square minus 4. இதை நம்ம கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதுகிறோம். Integral of dx. dx by 9x square 3x the whole square minus 4 2 square எழுதிடலாம். இப்போ என்ன டைப்பில் இருக்குது, கொஞ்சம் முன்னாடி சொன்னலாம். integral dx by a square minus x square 1 by 2 into a value 2 1 by 2a log x minus a 3x minus 2 by x plus a 3x plus 2 plus c. ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இப்போ x கிடையாது, இது சம்திங் எல்ஸ். சம்திங் எல்ஸ் வந்துனா இப்போ e raised to x க்கு டெரிவேட்டிவ் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? e raised to 7x க்கு டெரிவேட்டிவ் கேட்டால் e raised to 7x into 7 சொல்லுவோம். அதே இது e raised to 7x இன்டகிரேஷன் கேட்டால் e raised to 7x by 7 எழுதுறோம்ல. அதே போல் இங்கே அந்த 3x க்கு டெரிவேட்டிவ் 3, that 3 you write in the denominator. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க, மீதெல்லாம் எழுதிடுவாங்க, அந்த 3 எழுத மறந்துடுவாங்க. ஏன்னா instead of x we have 3x. அந்த 3x ஓட டெரிவேட்டிவ் you write in the denominator. So your answer is 1 by 12 log of this plus c. Okay, hope you understood this. Now let's look at the next question. Anyone, can you say the answer for this integral 2x plus 4 by x square plus 4x plus 6? சில ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பீங்க, சார் இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் போய் எப்படி டக்குன்னு சொல்கிறதில்ல. இது போல் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது, 1 மார்க்லையும் கேட்கலாம். There are some properties. Integral f dash x by fx. Any of you know the answer for this? Chatல போடுங்க quickly. Integral f dash x by fx. Integral f dash x by fx. டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டில் வருது அப்படின்னா வாட்ஸ் ஆன்சர்? எஸ், வெரி குட். புகழேந்தி, லாட் ஆஃப் நியூ நேம்ஸ் கம்மிங் இன். எஸ், குட். டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டில் வந்துன்னா யுவர் ஆன்சர் இஸ் லாக் ஆஃப் டினாமினேட்டர். இதுபோல் 3 ஃபார்முலா இருக்கும். ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் ஆல் த 3 ஃபார்முலா, ஸோ இட் பி யூஸ்ஃபுல் டு யூ. இன்டெக்ரல் எஃப் டேஷ் எக்ஸ் பை ரூட் எஃப் எக்ஸ் வந்துனா, ப்ரீவியஸ் ஒன்ல ரூட் கிடையாதுல்ல, ரூட் வந்துனா இதுக்கு ஆன்சர் 2 root fx. இன்னொன்று இன்டெக்ரல் e raised to x into f of x plus f dash x. இந்த ஃபார்முலா வந்துனா அவுட் சைடில் e raised to x இருக்கும், இன்சைடில் 2 டேர்ம் இருக்கும், ஒன்று ஒரு ஃபங்க்ஷன், இன்னொன்று அதோட டெரிவேட்டிவ். அப்படி வந்துனா இதுக்கு ஆன்சர் e raised to x into f of x. இதெல்லாம் 12th நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ 11th இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் படிச்சிருங்க. ஓகே, இது டைரக்ட் டைப்மா, ஃபஸ்ட்டு டைப். கொஸ்டின் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். x ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் சி, x ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் 2x, 4xக்கு டெரிவேட்டிவ் 4, 6க்கு டெரிவேட்டிவ் 0. அப்போ எக்ஸாக்டாக டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டில் இருக்குது. அப்போது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது லாக் ஆஃப் டினாமினேட்டர். நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி செய்யலாம். டினாமினேட்டர் டீன்னு கொடுத்தீங்கன்னா நியூமரேட்டர் டிடி ஆயிரும். அப்போ 1 by t, 1 by xனா லாக் எக்ஸ் தானே, 1 by tக்கு லாக் 1 by tக்கு லாக் டீன்னு எழுதுவீங்க. டீக்கு வேல்யூ கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். கடைசியில் டோன்ட் ஃபர்கெட் டு ஆட் 1 plus c. இதில் வேறு சப்போஸ் எக்ஸாக்டாக டெரிவேட்டிவ் வரலன்னா
வேறு மெத்தட். தட்ஸ் அ 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் அதுதான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். அதோடு நம்ம லாஸ்ட் டாபிக் போயிடும், ப்ராபபிலிட்டி. குவிக்லி வி ட்ரை டு ஃபினிஷ் இன் another 10 minutes. ஓகே, லிசன். ஸோ இன்டெக்ரல் 2x minus 3 by x square plus 4x minus 12. இதில் டினாமினேட்டர் எக்ஸ் ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் 2x பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல. ஆனால் 4xக்கு டெரிவேட்டிவ் 4 அங்கே இல்லை. அப்போது ஒரு மெத்தட் என்ன செய்யலாம், ஒரு +4 ஒரு -4 போட்டு கூட ஈஸியாக செய்திடலாம்ல. அப்போ எப்படி எழுதிடலாம், 2x + 4 வந்துருதுன்னா அப்போ ஒரு -4 -3 அப்படி கூட இந்த சம் செய்யலாம். ஆக்சுவலாக இது உங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க, நியூமரேட்டர் இஸ் ஈக்குவல் டு a இன்டு டெரிவேட்டிவ் ஆஃப் டினாமினேட்டர் ப்ளஸ் b அப்படி இருக்கும்ல. ஸோ இங்கே நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸ் ஸ்கொயர் டெரிவேட்டிவ் 2x கரெக்டாக இருக்கிறதுனால, இல்லைன்னா கண்டிப்பாக அந்த மெத்தடில் தான் போடணும். 4xக்கு 4 வரணும், 12க்கு 0. ஓகே, ஒரு 4 வேணும், அங்கே 4 இல்லை, -3 இருக்குது. ஸோ ஐம் ஆடிங் +4 -4 டிவைடட் பை அந்த டினாமினேட்டர் எழுதிடுறோம். ஸோ இப்போ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இன்டெக்ரல் 2x + 4 பை டினாமினேட்டர் x ஸ்கொயர் + 4x - 12. -4 -3னா -7ல, அது -7 இன்ட்டு இன்டெக்ரல் dx பை டினாமினேட்டர். வாட் இஸ் தட், x ஸ்கொயர் + 4x - 12. சிம்பிளாக சேர்த்து போயிடலாம். இது ஃபர்ஸ்ட் ஒன், லைக் ப்ரீவியஸ் ஒன், டினாமினேட்டர்ஸ் டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருக்கிறதுனால லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு எழுதிடலாம். லாக் ஆஃப் டினாமினேட்டர். இதை நீங்கள் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் அது 4, அதில் ஹாஃப் எடுத்தால் 2, அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, அப்போ இடையில ஒரு +4 ஒரு -4 அப்புறம் -12, அப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு x + 2 த ஹோல் ஸ்கொயர் -16 வரும், அதை -4 த ஹோல் ஸ்கொயர், ரைட், -16 வருத -4 த ஹோல் ஸ்கொயர் இன்டெக்ரல் dx பை, திரும்ப அதே ஃபார்முலா, இன்டெக்ரல் dx பை x ஸ்கொயர் - a ஸ்கொயர். ஸோ நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண, ஹோப் யூர் ஏபிள் டு ஃபாலோ இட். 1/2a log, okay, that formula you have to use and you can simplify that also. Another method, இது மற்ற சம்ஸ்கெல்லாம் இதான் யூஸ் ஆகும், ஓகே, நியூமரேட்டர்ஸ். பட் இங்கே அன்ஃபார்ச்சுனேட் ஃபஸ்ட் டேர்ம் சேமாக வந்ததுனால கான்ஸ்டன்ட் மட்டும் தான் சேஞ்சுங்கிறதால I did in another way, ஓகே. இல்லைனா நியூமரேட்டர் இஸ் a இன்டு டெரிவேட்டிவ் டினாமினேட்டர் ப்ளஸ் b, ஈக்குவேட் இன் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் x அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் ab கண்டுபிடிங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, கொஸ்டினில் நியூமரேட்டரை சேஞ்ச் பண்ணி ஸ்ப்ளிட் இன்டு 2 இன்டெக்ரல்ஸ், ஓகே. அதுக்கப்புறம் உள்ள ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெரியும். Completing the square, everything I given here, how to get that steps, okay, so that you can go through, right? Okay, so this is your answer. Okay, now let's move on to the last chapter, Introduction to Probability. Very simple topic, probability. இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த இண்டிபெண்ட், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அடிஷன் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டி. இல்லை, ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்டுட்டு சம்ஸுக்கு போயிடலாம். சப்போஸ் ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், ஏ அண்ட் பி ஆர் டூ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் events அப்படின்னா வாட் இஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வரும், சாட்டில் போடுங்க. A and B are mutually exclusive. Then what is P of A intersection B? Yes, very good. It is 0. Good. கடைசி சாப்டர் வரைக்கும் நல்லா படிச்சிருக்கிறீங்க. Good. இதே இது A intersection B கேட்டிருந்தா என்ன வந்திருக்கும்? A and B are mutually exclusive. What is A intersection B கேட்டிருந்தா 0 போடக்கூடாது இல்லை. A ஒரு செட்டு, B ஒரு செட்டு, ரெண்டு இன்டர்செக்ஷன், நத்திங் இஸ் காமன்னா எம்டி செட், ஃபைன் கொடுக்கணும். P of A union B கேட்டிருந்தாங்கன்னா condition A and B are mutually exclusive. அப்படின்னா what is P of A union B னா it is P of A plus P of B. ஏன்னா P of A intersection B வேல்யூ என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ லாஸ்ட் டேர்ம் நம்ம எழுத வேணாம், ரைட். அதுபோல் இண்டிபெண்டன்ட்டுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. A and B are two independentனா P of A intersection B is equal to P of A into P of B, independent, ஓகே. ஸோ அப்போ AB கொடுத்துட்டு check whether they are independent அப்படின்னா நீங்கள் இந்த கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கணும், ஓகே. தென் ஃபைனலாக பேஸ் தியரம் டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ நல்லா ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கிடலாம். லுக் அட் திஸ் கொஸ்டின். A and B are two events such that P of A union B கொடுத்துட்டாங்க. P of A union B 0.7, P of A intersection B கொடுத்துட்டாங்க 0.2, P of B கொடுத்துட்டாங்க 0.5. Show that A and B are independent
இப்போ தான் பார்த்தோம் இண்டிபெண்டன்ட் என்ன கண்டிஷன் P of A intersection B is equal to P of A into P of B. இங்கே P of A மிஸ்ஸிங், P of A கொடுக்கல. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு P of A கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரைட் அடிஷன் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டி. வாட் இஸ் அடிஷன் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டி? P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. Substitute the known values. From that you can find P of A. You are getting 0.4. இப்போ உனக்கு P of A தெரியும், P of B தெரியும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 0.4 into 0.5னா 5 4s are 20. ரெண்டு டிஜிட் ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா 0.2ன்னு வரும். P of A intersection B வேல்யூ 0.2 தான். So you are getting P of A intersection B is equal to P of A into P of B. So you can say the two events are independent. Right? Hope you are able to understand it. Next question. A sum problem given, a problem in mathematics given. நல்ல ஒரு ஃபெமிலியரான கொஸ்டின். A solving P of A, ஆன்சரை மக பண்ணி வைக்காதீங்க, someday they may change. P of A 1/3, அப்போ P of A bar என்ன வரும்? P of A னா probability that A solving the problem 1/3. P of A bar னா not solving the problem 2/3 ன்னு வரும். 1 minus P of A. P of B 1/4, அப்போ P of B barங்கிறது 1 minus 1/4 3/4 ன்னு வரும். ரைட்? P of C 1/5, probability that C solving the problem இது, probability that C not solving the problem now 1 minus 1/5, that is 4/5. If first ரெண்டு subdivision, it's a 5 mark question. What is the probability that the problem is solved? What is the probability that problem is solved? Problem solve ஆகுதுன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ப்ராப்ளம் சால்வ்டு. யார் சால்வ் பண்ணியிருக்கலாம்? ஏ சால்வ் பண்ணியிருக்கலாம், மீது ரெண்டு பேர் சால்வ் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை பி மட்டும், இல்லை சி மட்டும், இல்லைனா ஏ அண்ட் பி, பி அண்ட் சி, சி அண்ட் ஏ, இல்லைனா ஆல் த த்ரீ. நிறைய கேசஸ் இருக்கும். இட்ஸ் நாட் ஈஸி. அப்போ இது காம்ப்ளிமெண்ட்டுக்கு போயிருங்க. P of A can be written as 1 minus P of A bar. அப்போ ப்ராப்ளம் சால்வ்ட் இஸ் ஈக்குவல் டு 1 minus ப்ராப்ளம் நாட் சால்வ்டு. That is 1 minus problem not solved. ஒரே கேஸ் தான். A not solve the problem and B not solve the problem and C not solve the problem. இதெல்லாமே independent. So 1 minus P of A bar into P of B bar into P of C bar. இப்போ எல்லா வேல்யூ உங்களுக்கு தெரியும். So 1 minus P of A bar na 2/3, B bar 3/4, C bar 4/5. 4 cancel, 3 cancel. அப்போ 1 minus 2/5, 1 minus 2/5, your answer is what? 3/5. It's a very important question. அதுபோல் இந்த கான்ட்ரடிக்டிங் த சேம் ஃபேக்டருக்குள்ள அதையும் நல்லா படிச்சிடுங்க. ஓகே, இப்போ எல்லாம் போட முடியாது. செகண்ட் ஒன், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம்? எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம்னா ஈஸி மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். 3 தடவை A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C எழுதி வச்சுக்கோ. A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C plus P of A intersection B intersection C. எக்ஸாக்ட்லி ஒன்றுன்னு கேட்கலாம், இல்லைனா எக்ஸாக்ட்லி 2. எக்ஸாக்ட்லி ஒன்றுனா 3 கேஸ் இருக்கும். A மட்டும் எக்ஸாக்ட்லி ஒன், ஒன்லி 1 person சால்வ்ட். A மட்டும் சால்வ் பண்ணுறாங்க, அடுத்த 2 பேர் சால்வ் பண்ணலை. இல்லை B மட்டும் தான் சால்வ் பண்ணுறாங்க, ஏயும் சியும் நாட் சால்வ்ட். இல்லை C மட்டும் சால்வ் பண்ணுறாங்க, A and B நாட் சால்வ்ட். அவ்வளோதான். இது எப்படி எழுதலாம்? P of A into P of B bar into P of C bar. அதுபோல் 3 ஸ்ப்ளிட் பண்ணுங்க, 3 ஸ்ப்ளிட் பண்ணுங்க. எல்லா வேல்யூ உங்களுக்கு தெரியும். Just use substitute, you will get the answer. Okay, so that you can do that. Okay, now base theorem போயிடலாம். அதை பேஸ் பண்ணி 2 question. Okay, just I'm going to take 2 questions and with that we stop. ஒன்று a machine sum, இன்னொன்று an ant contains some balls. Okay, அந்த ரெண்டா டீச் பண்ணிட்டு some information and with that we can stop today's class. Listen now. A factory has 2 machines. ஈஸியாக பாருங்க, ரொம்ப சிம்பிளாக படிக்கலாம். எதையுமே மங்க பண்ணாதீங்க. ஈஸிலி you can do. A factory has 2 machines. ஒன்று M1 M2ன்னு எடுக்கிறேன். 2 மெஷின் இருக்குது. பால்னா B1, பேக்னா B1 B2, ஆன்னா U1 U2. நமக்கு பார்க்குறது ஈஸியாக இருக்கும்ல. ஸோ 2 machines. ஓகே, M1 M2. Machine 1 produces 40%, 40/100. And machine 2 60%, 60/100. Further 4% of items are defective. First machine produce பண்ணுறதுல 4% defective, 4/100. செகண்ட் மெஷின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல 5% டிஃபெக்ட். எல்லாம் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அப்போது M1ங்கிறது, அப்போது லெட்டர்ஸ் கொடுக்கணும். M1ங்கிறது ஃபஸ்ட் மெஷின், M2 இஸ் செகண்ட் மெஷின். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, an item is drawn at random. If the drawn item is defective, what is the probability it was produced by machine 2? அப்போது டிஃபெக்டிவ்க்கு நான் ஏன்னு கொடுக்குறேன். A stands for defective. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, given item is defective. அப்போ given A தானே defective.
What is the chance that it has come from machine 2? Machine 2 na M2. Machine 1 na மேலே M1 எழுதுங்க. பேஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். டினாமினேட்டரில் நீங்கள் என்ன எழுதணும்னா, ப்ளீஸ் லிசன் இயர். ஒரு டிஃபெக்ட் ஐட்டம் எங்கேருந்து வந்திருக்கும்? either from first machine or from second machine. அப்போ என்ன எழுதுறோம்னா, selecting the first machine and first machine செலக்ட் பண்ணிட்டீங்க, அதிலிருந்து டிஃபெக்டிவ் P of A given M1 or என்ன போடணும்? ப்ளஸ் select the second machine என்ன எழுதணும்? P of M2 select the second machine and அதனால தான் மல்டிப்ளிகேஷன். இப்போ ஒரு செகண்ட் மெஷின் செலக்ட் பண்ணிட்டீங்கல்ல, அதில் டிஃபெக்டிவ் P of A given M2. நியூமரேட்டரில் ரெண்டில் ஒன்று தான் வரும். என்ன வரும்னா, இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க. M2 இருந்துன்னா செகண்ட் டேர்ம் எழுதுங்க. அங்கே M1 கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெஷின் கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் நியூமரேட்டர் எழுதணும். டினாமினேட்டர் சேம் தான். 3 மெஷின்ஸ் வருதுன்னா இன்னொரு டேர்ம் கூட ப்ளஸ் போட்டு எழுத போறீங்க, அவ்வளோதான். நவ் ப்ளீஸ் லிசன். இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணி கால்குலேஷன் எவ்வளோ ஈஸியாக செய்யலாம்னு பாருங்க. லிசன். P of M2 M1க்கு சான்ஸ் 40%. அப்போ M1க்கு 40%, M2க்கு 60%. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுத வேண்டிய 60/100. அதில் டிஃபெக்டிவ் எம்மில் டிஃபெக்ட்னா 5%. ஸோ 5/100 by P of M1. M1க்கு சான்ஸ் 40%, 40/100. அதில் டிஃபெக்டிவ் 4%, 4/100. P of M2 60/100. அதில் டிஃபெக்டிவ் வாட்? 5%, 5/100. இதை கேன்சல் பண்ணுறது ரொம்ப ஒரு டெக்னிக்காக பண்ணிங்கன்னு வைங்க, ஈஸியாக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஒரு 0 கட் பண்ணுறேன், அவ்வளோதான். 5 டேபிள் எல்லாம் கேன்சல் பண்ணாதீங்க. இதுலேயும் ஐம் கேன்சலிங் 1 0, ஹியர் கேன்சலிங் 1 0. இப்போ பாருங்கள், நியூமரேட்டில் 6 5s are 30/1000 வரும். டினாமினேட்டில் 4 4s are 16/1000 ப்ளஸ் 6 5s are 30/1000. இப்போ உங்களுக்கு எல்சிஎம் எல்லாம் ஈஸியாக இருக்கும், கடைசியில் 1000 எல்லாம் கேன்சல் ஆயிரும். ஸோ 30/1000 பை இங்கே 1000 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 16 + 30 46. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? 30/1000 இன்டு ரெசிப்ரோக்கல் 1000/46. இப்போ 1000 கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ 30/46 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 15 and 23. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 15/23. Okay, this is your final answer. Okay, hope you're able to understand it. Now the last question for the day. Look at this. There are two identical urns. I'm taking one as U1, இன்னொன்று U2. First one contains 6 black, 4 red. Second one 2 black, 2 red. நல்லா கவனிங்க. 5 mark question. Very important. இந்த ரெண்டு டைப்பில் ஒன்று உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் இருக்கும், நல்லா படிச்சுடுங்க. அது an urn is chosen at random. ரெண்டு ஹேண்ட் இருக்கு, ஐடென்டிக்கல் கொடுத்துட்டாங்க. அப்போ சான்சஸ் ஆர் 1/2, 1/2. 3 வந்திருந்ததுன்னா 1/3, 1/3, 1/3. ஓகே, இங்கே 1/2, 1/2. அப்போ U1 stands for first urn, U2 stands for second urn. An urn is chosen at random, ball is drawn. Find the probability that the ball drawn is black. அப்போ A stands for black ball கொடுத்துறேன். அப்போ ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டும் வெரி சிம்பிள் தாங்க. டினாமினேட்டர் தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் a black ball. பிளாக் பால் எந்த ஏர்னில் இருக்குது? ஃபர்ஸ்ட்லேயும் இருக்குது, செகண்ட்லேயும் இருக்குல்ல. அப்போ ரெண்டு பாசிபிலிட்டி, செலக்டிங் த ஃபர்ஸ்ட் ஏர்ன் அண்ட் ஃப்ரம் த செலக்டட் ஃபர்ஸ்ட் ஏர்ன் ட்ரா எ பிளாக் பால், ஆர் செலக்ட் த செகண்ட் ஏர்ன் அண்ட் ஃப்ரம் த செலக்டட் செகண்ட் ஏர்ன் ட்ரா எ பிளாக் பால். P of U1னா 1/2. ஃபர்ஸ்ட்டில் பிளாக், ஃபர்ஸ்ட்டில் டோட்டலாக 10 இருக்குது, அதில் பிளாக் எவ்வளோனா 6, அப்போ 6/10. P of U2 செகண்ட் ஏர்ன் 1/2, அதில் பிளாக் டோட்டலாக 4 இருக்குது, பிளாக் 2, அப்போ 2/. இதில் டினாமினேட்லாம் சேம் கிடையாது, அதனால கேன்சல் பண்ணிடுறேன். 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3, அப்போ 3/10. அடுத்ததில் 2 கட் ஆயிரும், 1/4. LCM 20, 20ல் 10 2 times 2 3s are 6, 20ல் 4 5 times 5 into 1 5, so you are getting 11/20. Okay, this is the answer for the first part. Second part என்னன்னு பாருங்க. If the ball is black, if the ball is blackனா நல்லா கவனி. If the ball is black, it is given the ball drawn is black. அதான் நம்ம ஏன் கொடுத்தோம்ல. It should have come from first turn or second turn. என்ன கேட்டிருக்காங்க? What is the probability? It is from first turn. அப்போ நியூமரேட்டரில் U1, நியூமரேட்டரில் U1. இப்போ நீங்கள் என்ன எழுதணும்? லைக் ப்ரீவியஸ் கொஸ்டின், டினாமினேட்டர் சேம் தான். செலக்டிங் த ஃபர்ஸ்ட் டர்ன், அப்படி படிங்க, ஈஸியாக இருக்கும். ஃபார்முலாவை படிச்சிங்கன்னா டஃபாக இருக்கும், அப்படியே கதை போல் சொல்லிப்பாரு. செலக்டிங் த ஃபர்ஸ்ட் டர்ன் அண்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டர்ன் செலக்ட் பண்ணிட்டீங்க, அதுலேருந்து ட்ரா எ பிளாக் பால். ஆர்னா என்ன பண்ணணும்? ப்ளஸ். ஆர்னா ப்ளஸ், அண்ட்னா மல்டிப்ளிகேஷன். செலக்ட் த செகண்ட் டர்ன் அண்ட் ஃப்ரம் த கிவன் செகண்ட் டர்ன் ட்ரா எ பிளாக் பால். நியூமரேட்டில் இந்த ரெண்டில் 1, இங்கே U1 இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டர்ம். P of U1,
into P of A given U1. Calculation very easy. P of U1 ங்கிறது 1 by 2. First turnல இருந்து black ball. First turnல black ballனா 6 by 10ல 6 by 10. Denominator, அதான் நம்ம first part கண்டுபிடிச்சது, இதுதான் denominatorல, இதுதான் denominator. அப்போ அதுக்கு ஆன்சரை மட்டும் கொடுங்க, 11 by 20. 11 by 20. So what you are getting now, 6 by 2 into 10, 20. 11 by 20 into போட்டுட்டு 20 by 11, 20 cancel. So what is your final answer? 6 by 11. So very simple. ஈஸியாக நீங்கள் படிச்சு இதில் full mark வாங்கிடலாம். Okay. So today we discussed all the 6 lessons from volume 2. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருப்போம். இந்த 1.5 hourல few sums I taught. நீங்கள் என்ன பண்ணணும், இதை பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் மோர் கொஸ்டின்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட்டுகள் வரும், வரக்கூடியது எல்லாமே send it to us 9444111424 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ மண்டே we have the next class. அந்த கிளாஸில் we'll have அந்த சம்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர் பேட்சஸ் we are about to start. 12th standard batches ஏப்ரல் 10th ஸ்டார்ட் ஆகும், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். All the subjects we have, those who want, you can inform us. So Monday we have at 8:30. Inform your friends. We love to see you on Monday. Till then, goodbye.